ஹல்லேலூயா எப்படி சொல்லுவீங்க சர்ச்சில்? நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த கை யார் கொடுத்தது? கர்த்தர். நம்ம அழகு, வஸ்திரம், படிப்பு, எவ்ரிதிங் எல்லாமே கர்த்தருடையது. ஆமென். அவருக்கு பயப்படாத ஒன்று, அவருக்கு பயன்படாத ஒன்று நம்ம சரீரத்திலையும் சரி நம்மகிட்ட இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லைல்ல. கர்த்தருக்கு சமூகத்தில் வரும் பொழுது பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ட்ரெஸ் எல்லாம் கர்த்தர் தான் நமக்கு கொடுத்தார், அப்படிதானே? நல்லா உங்களை அழகு பார்த்தாரா கர்த்தர்? கர்த்தர் பார்க்குறாரு இல்லையோ, கண்ணாடி முன்னாடி நம்ம நல்லா பார்ப்போம், அப்படிதானே? கர்த்தர் நம்மளை எல்லாரும் நல்லா அழகாக படைச்சிருக்கிறார். எத்தனையோ மனுஷருக்கு மத்தியில் நமக்கு ஒரு குறைவு இல்லாமல் நல்ல வஸ்திரத்தை கொடுத்து, நல்ல ஜாப்பை கொடுத்து, நல்ல குடும்பங்களை கொடுத்து, நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் தேவனை ஆராதிக்க தேவன் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா, ஆமாம். இந்த நேரத்தையும் இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு மகிமையும் கனத்தை செலுத்துகிறேன். பிற்பாடு அண்ணன் சர்ச்சி பாஸ்டர் அவங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அண்ணன் சுஜித் மூலமாக தான் பாஸ்டர் ஐயாவுக்குள்ளே அந்த தொடர்பு கிடச்சிச்சு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தமிழோடு இணைக்கிற காலம் கடைசி காலத்தில். ஹல்லேலூயா, ஆமென். அதாவது கர்த்தருக்கென்று இருக்கிற கடைசி காலத்தில் உண்மையும் உத்தமமான ஊழியர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். நிறைய இன்னைக்கு ஊழியங்கள் நடக்கிறது. அது எல்லாமே கர்த்தருக்கு பிரியமான ஊழியமா அப்படின்னா உங்களுக்கும் தெரியும் இல்லையா? தேவனுக்கு பயந்து அவர் சொல்லுகிறபடி செய்கிற ஊழியம் மாத்திரம்தான் அங்கீகரிக்கப்படும். ஆமென். எனக்கு பிடிச்ச ஆராதனை, எனக்கு பிடிச்ச பாடல், எனக்கு பிடிச்ச வர்ஷிப், எனக்கு பிடிச்ச பிரசங்கம், இதெல்லாம் கர்த்தர் அக்செப்ட் பண்ண மாட்டார். கர்த்தர் சொல்லுகிறத சொல்லணும், அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அதுதான் ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்படுகிற வேலை. இன்னைக்கு நம்ம எனக்கு ஒரு கூட்டத்தை பார்த்தோம், க்ரௌடை பார்த்தோம், என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ் வந்துடும், அதுக்கப்புறம் நிறையா எல்லாம் வந்துடும் இல்லையா? இன்னைக்கு மனுஷர்களை எதற்கு நேராய் திருப்புகிறோம்ங்கிறது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா. நான் என்னுடைய காரியத்தை எனக்கு நான் ஒரு தாட்டில் இருக்கிறேன், எனக்கு ஒன்று பிடிக்கும், அதை கொண்டு உங்களில் திணிக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறதை அவருக்கு நேராய் திருப்புகிறதா நல்ல ஊழியக்காரனுக்கு அழகு. ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய வேலைக்காரன். ஊழியக்காரன் என்று கூட சொல்லக்கூடாது, வேலைக்காரன். எஜமானன் அவர், வேலைக்காரன் நான். வேலைக்காரனாக நான் இருக்கும் பொழுது ஊழியக்காரனாய் கர்த்தரை என்ன அக்செப்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. அப்போ முதலாவது வேலைக்காரனாக இருப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காம் சமூகத்தில் வருகிறோம். மன மகிழ்ச்சியானது நாட்களிலே அநேக பரிசுத்தவான்கள் இந்த இடத்துல இருந்து உங்களுடைய வார்த்தையை பேசியிருப்பாங்க. கிருபையாய் நீர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். இதற்காய் பிரயாசப்பட்ட அண்ணனையும் பாஸ்டரையா அம்மாவையும் கரத்தில் தருகிறேன். கர்த்தராண்டவரை அவருக்கும் சமூகத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. அப்பா, அங்கே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷனுடைய வார்த்தை வரக்கூடாது சுவாமி. நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை பரத்திலிருந்து அனுப்பினீரோ அந்த வார்த்தை மாத்திரம் வரணும் ஆண்டவரை. மனுஷனுடைய வார்த்தையை கேட்க யார் இங்கே இவ்வளோ பிரயாசப்பட்டு வரல அப்பா. எங்களுடைய திட்டங்களை எங்களுடைய பிளான் அனுப்புறதுக்கு இங்கே வரல, செயல்படுறதுக்கு நாங்கள் வரல. தேவனுடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் தரிசனங்களையும் வெளிப்படுத்துவதற்கு, அநேகருக்கு உறுதிப்படுத்துவதற்கும், அநேகருக்கு வெளிச்சத்தை காண்பதற்கும் ஆண்டவரை உங்களுடைய வார்த்தையை அனுப்புவீராக. ஆண்டவரை பலப்படுத்துங்க. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. தொடக்கம் முதல் முடிவு வரைந்தும் தேவ ஆவியான நடத்தி கொடுப்பீராக. பொறுப்படுத்துங்க, வழி நடத்துங்க. மீட்பெரும் அருமை ரட்சகருமான இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்னடா ரொம்ப பெரிய ஜெபம் பண்ணுறேன்னு பார்க்குறேன், முடிக்க பிரமேதி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த நாள் முழுவதும் உங்களை கண்மணியை போல காத்து வந்திருக்கார். ஆமாம் தானே? ஆமாவா? அப்போ தேவன் இன்னைக்கு நல்ல ஒரு ஆராதனை, உண்மையில் சந்தோஷமாக எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆராதனையில் உண்மையாக ஆராதிக்க முடிந்தது. நீங்களும் உண்மையாக ஆராதிச்சதை பார்த்தேன். இதுதான் வேணும்ண்ணே. சண்டே நம்ம கூடுறதெல்லாம் காட்டிலும் கர்த்தரை ஒரு மனதோடு சேர்ந்து துதிக்கிறதும் ஆராதிக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நாள் தான் நம்ம ஆராதிக்கிறோம், அப்படி தானே? இந்த ஒரு நாள் ஆராதிக்கிற ஆராதனை தான் பாக்கி இருக்க 6 நாளைக்கு பலனாக இருக்கும். ஆமாவா? ஆமாம். இந்த பலனில் தான் நம்ம ஓடணும். எடுத்துக்கொள்ளலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், ஏதாவது தெரிஞ்ச ஒரு வசனம். 2 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை படிக்கலாம்.
கிருபை அளிக்கிறார். அடுத்த வசனம் வந்து அது வாசிங்க. 7 ஆகையால் வரைக்கும் படிச்சிருங்க. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா, ஆமென். ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்ம உயர்த்தும்படிக்கு அடங்கி இருக்கணும். அதுக்கு மேல என்ன சொன்னாரு? யாராருக்கெல்லாம் கீழ்ப்படியணும்னு சொல்லியிருப்பார். அப்படிதானே? இன்னைக்கு நம்ம கிட்ட பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர்கிட்ட அடங்கி இருக்க தான் பிரச்சனையே. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்றாருன்னா எவ்வளவு நாள்ல நிறைவேறுன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம், எல்லாருக்கும் நியூ இயர் டைம்ல நிறைய கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்களா? ஆமாவா இல்லையா? ஒவ்வொரு மந்த்தும் ஃபர்ஸ்ட் டே வந்து வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருப்பீங்க தானே? வார்த்தை கொடுத்தாரா? நிறைவேறிச்சா இல்லையா? ஆமென். சிலருக்கு நிறைவேறுக்கு போல, சிலருக்கு நிறைவேறல நினைக்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை சில நாட்களில் 30, 60, 100 அவருக்கு பலன் கொடுக்கும். அப்போ நம்மளுடைய விசுவாசத்தை கர்த்தர் இந்த இடத்துல பார்க்குறார். நீ வார்த்தையில் நீ எந்த அளவுக்கு நீ விசுவாசிக்கிறேன்னு பார்ப்பார். எனக்கு 30% தான் என்னுடைய விசுவாசம் இருக்குன்னா 30% தான் உனக்கு ஆசீர்வாதம். 60% நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா 60%, 100% விசுவாசிக்கிறவனுக்கு தான் பூரணமாக உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க முடியும். அப்போ நம்முடைய வாக்கு தத்தங்கள் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா ஏன் நிறைவேறலைன்னா, நம்ம எத்தனை பேர் கர்த்தர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாக செலவுப்படுறோமா? செலவழிக்கணும். கடைசி காலம். இனியும் என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த கேலண்டரில் பார்த்துட்டு ஓடி போகிற காலம் கிடையாது. வேதத்தை சும்மா நாச்சிலும் ஒவ்வொரு நாளும் புரட்டி படிக்கணும். பிடிக்காவிட்டாலும் படிங்க, அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. கடைசி காலத்தில் நம்மளை வஞ்சிக்க கூடாத படிக்க இருக்கணும்னா வேத அறிவு நமக்கு இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி கேட்குறவங்களுக்கு நிறைய நம்ம கோயம்புத்தூரில் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய நம்ம சிட்டிக்குள்ளே நடக்குது. அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுடைய காரியத்தை நான் சொல்ல வரேன். நம்ம கர்த்தருக்கு பயந்து அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும், மற்ற நேரத்துக்குள்ள எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் உங்களுக்கே தெரியும். தேவனுக்காய் நம்ம செலவிடுகிற சமயம் மட்டும்தான் எழுதப்படும். என்ன செய்யணும்? பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். நீங்கள் அதிகாலையில் தேவனை தேடாமல் நீங்கள் எங்கே போய் நின்னாலும் சரி, அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு போராட்டமாக தான் இருக்கும். நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், அதிகாலை தேவ சமூகத்தில் போகலாம், அந்த நாளே உங்களுக்கு என்ன ஆகுது? திருப்தி ஆகாது. அப்போ கர்த்தர் நம்மகிட்ட பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும்னா வேதம் தெரியணும், வார்த்தை தெரியணும். அப்போ கர்த்தர் இன்னார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவருடைய வல்லமை மகிமை என்ன நமக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சால் என்ன செய்யறதில்ல, அதுக்கு அதிகமான இடத்தையும் கொடுக்கறதில்ல. நம்ம அதை என்ன சொல்கிறது, இங்கே இந்த சபையை விட்டு கீழே போனதோடு என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். எல்லா வீட்டிலும் இன்ன வரைக்கும் நம்மக்கிட்ட இன்ன வரைக்கும் மாறாது. இன்றைக்கி குறைஞ்சபட்சம் இங்கே இருக்கவங்களா ஒரு 20 வருஷம் விசுவாசி இருப்பீங்களா? 10 வருஷம் விசுவாசி இருப்பீங்க, அப்படி தானே? இன்றைக்கும் கர்த்தர் பல வாட்டி இந்த பலிபீடத்தை வந்து பல முறை உங்களுக்கு எச்சரித்த வார்த்தைகளை இன்ன வரைக்கும் நீங்கள் மாறலைன்னு கர்த்தர் சொல்கிறார். எச்சரித்து சொன்ன வார்த்தைகள் கூட நீங்கள் கீழ்ப்படியலைங்கிறாரு. ஆவியானவர் நான் ஆராதிக்கும் பொழுது சில காரியங்களை சொன்னார். அப்போ இந்த இடத்துல என்னென்னா, உங்களுக்கு வார்த்தை நிறைய இடத்துல இந்த இடத்துல நிறையமாக வந்திருக்கு. கர்த்தருடைய வார்த்தை வந்தும் இன்னும் கீழ்ப்படியாத ஜனங்கள் இருக்கிறாங்கிறாரு. அப்போ என்னென்னா, இன்னைக்கு வரைக்கும் உன்னால் உன்னுடைய சில காரியங்களை விட முடியலைங்கிறீங்கன்னா வார்த்தை இல்லாதனால தான். என்றைக்குமே நம்ம இருதயம் எம்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே யார் வருவான்னு கேட்டிங்கன்னா யார் வருவா? ஆமாம், எம்டியாகவே இருக்கக்கூடாது. வார்த்தை உள்ளே போட்டுகிட்டே இருக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு தான் மனப்பாட வசனம் கிடையாது. எத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனம் நமக்கு தெரியும்? மனப்பாடமா தெரியுமா? வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன மனப்பாடம் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்களே நினச்சக்கூடாது. இன்றைக்கி நம்ம பெரிய சின்ன பிள்ளைக்கு நிறைய வசனம் தெரியும், நமக்கு தான் வசனம் தெரியாது. அப்படி தானே? ஆமாவா இல்லையா? சின்ன பிள்ளைங்க சொன்னால் 100 வசனம் சொல்லிடுவாங்க. ஓரளவுக்கு அவங்களால ஒரு 50 வசனமாக வச்சுருப்பாங்க. நம்ம கேட்டால் மிஞ்சி போனால் மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 10 வசனம் தெரியாதவங்க கொஞ்சம் நிறைய பேர் இருப்போம். ஆனால் வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் கர்த்தர் ஒரு சமயத்தை சந்திச்சிருப்பார், அப்படி தானே? எல்லாத்தையும் எங்கே சந்திச்சாருங்கிறீங்க? இங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையில் தான் கர்த்தர் சந்திச்சிருப்பார், அப்படி தானே? எங்கேயோ ஒரு இடத்துல செஞ்சுருப்பீங்க. ஏதோ பாவ காலத்தில் தான் நம்மளை எல்லாத்தையும் செஞ்சுருப்பார். நம்ம பாவம் செஞ்சுருப்போம், பிடிச்ச மாரி வாழ்ந்திருப்போம். நமக்கு பிடிச்ச சுகமாக வாழ்ந்த வாழ்க்கையில் இருக்கும்போது தான் கர்த்தருடைய வார்த்தை ஏதோ ஒரு மனுஷன் மூலமாக நமக்கு வந்திருக்கும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம நேசிக்கிறத எந்த டைம் நமக்கு தாயின் கருவிலே நம்மளுக்கு தெரிந்து கொண்டாரு. அது உண்மை தானே? இங்கே இருக்கவங்கெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளாமல் யாரும் வந்து உட்கார முடியாது. ஆமாம். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷன் கூட பேசுகிற காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமே. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற அந்த அனுபவம் இருக்குது? தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தர் கூட ஒவ்வொரு நாளும் அதாவது எப்படியெல்லாம் பேசுவார் ஆண்டவர்? எப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு உங்களுக்குள்ள? ஆவியானவர் எப்படியெல்லாம் பேசுவார் சொல்லுங்க? வசனம் மூலமா. ரெண்டாவது வசனம் மூலம் மட்டும் தான் பேசுவாரா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நான் புதுசாக ஒன்று கேட்கல. வார்த்தைகள் மூலமாக பேசுவார், பாடல் மூலமாக பேசுவார், தேவ மனுஷன் மூலமாக பேசுவார், விசுவாசிகள் மூலமாக பேசுவார், சின்ன குழந்தை மூலமாக பேசுவார், யார் மூலமாச்சும் பேசுவார். உனக்கு அந்த வாஞ்சை இருந்தால் தான் கர்த்தர் பேசுறதை கேட்கும். உனக்கு விருப்பமே இல்லாத பட்சத்தில் கர்த்தர் என்ன பேசலாம் கேட்காது.
பார்த்துருக்கீங்களா? இங்கே வந்து 10 பேர் இருக்கோம்னா அதில் ஒரு 100 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 25-30 பேர் தான் அதுக்கு ஆமேன்னு சொல்லுவாங்க வார்த்தைக்கு. பாக்கியெல்லாம் வாயை திறக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? முதலாவது தேவ சமூகத்துக்கு வரும்போது கர்த்தர் உங்களை பேசணுங்கிற தாகத்தோடு வரணும். அப்பந்தான் தேவன் தம்முடைய ஊழியக்காரனை ப்ரிப்பேர் பண்ணாமல் இங்கே அங்கே நிற்க முடியாது. இந்த இடத்துக்கு நான் வரதுக்கு முன்னாடி அண்ணன் சொன்னதுக்கப்புறம் எப்போவுமே 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்காது ரெகுலராகவே. அண்டர் என்ன வார்த்தை பேச போகிறேன், நிறைய வார்த்தை அப்படி குழப்பமாக இருக்கும்ல ஃபஸ்ட் டைம் வர்றதுனால. நீ கலங்காத, நான் உன்னோட பேசுவேன்னு சொல்லிட்டேன், நீ போ நான் பேசுவேன்னாரு. அப்போ எனக்கு அப்போ ப்ரிப்பேர் ஆகிறதே எனக்கு இந்த வசனம் பேசலாமா அந்த வசனம் பேசலாமா நிறைய என்னமோ இங்கே வரத்தட்டி இப்போ நான் பேசுகிற வசனம் வேறு, நேற்று வரைக்கும் ப்ரிப்பேர் ஆனது வேறு, இப்போ நான் பேசுகிறது வேறு. அப்போ என்னென்னா கர்த்தருடைய வார்த்தை நான் எந்த இடத்துல ஏற்ற காலத்தில் அவருடைய வார்த்தை என்ன செய்யும், ஜனங்களுக்கு அவங்களுடைய என்ன தாகத்தோடு வராங்களோ அதுக்கு ஏற்றபடி தான் கர்த்தர் தன்னை மாற்றுவார். அவருடைய பிள்ளைகளை சும்மாலாம் வைக்க மாட்டார், முழுசாக அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி அவங்களை ரெடியாக்கி தான் கர்த்தருங்க அனுப்புவார். அப்போது என்னென்னா நம்ம முதலாவது தாகத்தோடு வரணும். தாகம் இல்லாமல் நம்ம வந்தோம்னாலும் இங்கே வந்துட்டு உட்காந்துட்டு போகிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதனால் கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே இல்லைன்னா என்ன செஞ்சிடும், பிசாசு அதோடைய காரியத்தை யாரோடைய காரியத்துக்கு நம்ம செவிசாய்க்கிறோமோ அவங்க தான் உள்ளே வருவாங்க. அப்படி தானே? நமக்கு நல்லா தெரியும், இப்போ நம்ம கூட யார் அதிகமாக இருக்கணும் உங்கள் எல்லாத்துக்கும் தனியாக ஒவ்வொருத்தருடைய மனசுக்கும் தெரியும். அப்படி தானே? யாருக்குள்ள அதிகம், யாருடைய காரியம் நம்மகிட்ட அதிகமாக இருக்குன்னு. கர்த்தருடைய காரியம், வார்த்தை, அவருடைய மகிமை, வல்லமை, அபிஷேகம் எப்போவுமே கர்த்தருக்குள்ளே இருக்கிறோமா, அது அந்த மாதிரி காரியம் ஸ்பிரிச்சுவலாக இருக்குதா இல்லை உலக காரியம் நமக்குள்ளே இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி என்ன செய்யும், உலக காரியம்தான். இன்றைக்கி என்ன கடைசி காலத்தில் இன்றைக்கி நம்மளை எப்படி மோசம் போக்குறாங்கன்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் படிங்க, 2ஆவது வசனத்தில் படிங்களேன். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. ஆமென். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா பொருளாசை அப்படி எல்லாம் வந்துடும். இன்னைக்கு நம்மளை முக்கால்வாசி இடத்துல என்ன நீங்கள் ஆராதிக்கும் போது என்ன முதலாவது உங்களுக்கு பேச சொல்லப்படுது? இன்னைக்கு ஜெபிக்கிறீங்களா, ஜெப குறிப்பில் அதிகமாக என்ன சொல்லி ஜெபிப்போம்? என்ன கேட்பீங்க? உண்மையை சொல்லுங்கள், என்ன கேட்பீங்க? கண்டிப்பாக வீடு கேட்போம், கண்டிப்பாக அடுத்து என்ன ப்ரொமோஷன் கேட்போம், சேவிங்ஸ் கேட்போம், நல்ல மனைவி கேட்போம், நல்ல பிள்ளைய கேட்போம். இப்படி எல்லாமே நம்ம இந்த உலகத்துக்குள்ள காரியத்தான் கேட்போம். என்னைக்காவது ஏசப்பா நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு கேட்டிருக்கிறோமா? இந்த பூமியில் உள்ளதெல்லாம் அழிந்து போகிறது தான் நமக்கு அப்படி தான் போதிக்கப்படுகிறது இந்த காலத்தில். எதுக்கெடுத்தாலும் நீ ஆண்டோடைய பிள்ளை, ராஜா வீட்டு பிள்ளை, அப்படி தானே? ராஜா வீட்டு பிள்ளை தான் நம்மலாம், ஆமாவா இல்லையா? ராஜா வீட்டு பிள்ளை ட்ரெஸ்ஸில் மட்டும் கிடையாது, கேரக்டரில் ராஜா வீட்டு பிள்ளையாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ராஜா தானே. அவர் எப்படி வந்தார்? அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார், தாழ்மையாக வந்தார். ஆனால் அவர் வரும்போது எப்படி வந்தார்? தாழ்மையாக. நம்ம எல்லாருமே அவர்கிட்ட ஈஸியாக பேச முடிஞ்சா, அவர் ஈஸியாக நெருங்க முடிஞ்சா? ஆனால் நம்மக்கிட்ட இன்றைக்கி யாராச்சும் ரோட்லேருந்து அவங்கள்ட்ட ஈஸியாக பேச முடியுதா? நம்ம போடுற பர்ஃப்யூமே அப்படி இருக்கும், பார்த்தாலே இவங்க பக்கத்தில் பேச முடியும். அட்ரஸ் கேட்டிங்களா யாராச்சும்? யார்கிட்ட போய் நீங்கள் அட்ரஸ் கேட்பீங்க? ரோட்டில் நிற்கும்போது, ரோட்டில் நிற்கிறீங்க புதுசாக போகிறீங்க, யார்கிட்ட போய் பேசுவீங்க? ஈஸியாக பேசுறது யார்கிட்ட போய் பேசுவீங்க? சிம்பிளாக இருக்கவங்ககிட்ட ஈஸியாக போய் பேசுவீங்க. கோட்டு சூட்டோட ஒருத்தம் போய் என்ன கேட்பீங்களா? கேட்க மாட்டோம். அப்போ என்னென்னா நம்ம வஸ்திரத்துலேருந்து, நம்ம பேச்சிலேருந்து, நம்ம ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ராஜா வீட்டு பிள்ளைங்கிறது கேரக்டரில் இருக்கிற வழியே வஸ்திரத்தில் சொல்லலை. இன்றைக்கி வஸ்திரத்துக்கு தான் இம்பார்ட்டண்ட்டு. சபைக்கு வரக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகி சபையில் இருக்கிற 2 மணி நேரம்னா, அதுவும் ஸ்பெஷலாக கிறிஸ்மஸ் நியூ இயர் என்ன செஞ்சுருவோம், அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே 2-3 நாள் எடுத்துக்கும் என்ன. அப்போ கர்த்தர் நம்மகிட்ட எதை எதிர்பார்க்குறேன்னா, என் பிள்ளைங்க என்னுடைய வார்த்தை மேலே தாகமாக வரணும், ஆயத்தமாக வரணுங்கிறது தான். அப்போ இன்றைக்கி என்னென்னா நம்ம என்ன விரும்புகிறோமோ அதுதான் அங்கே கொடுக்கப்படும். இன்றைக்கி என்னென்னா கடைசி காலத்தில் தன்னுடைய கெட்ட சிந்தைகளை அவங்கள மனசில் தோணுதோ அதை மக்களுக்கு ஏற்றவாது பேசுகிறாங்க. அதுதான் பிரச்சனை. இன்றைக்கி என்னென்னா அது அவங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு பிடிக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகுந்த பெரிய சபைகள்லாம் பாருங்கள், எந்த சபையும் நான் சொல்ல வரல, இன்றைக்கி இருக்க எல்லா கூட்டத்துலையும் பாருங்கள், எங்கெல்லாம் பெரிய கூட்டம் போதோ அவங்க என்ன இருக்குன்னா சுதந்திரம் இருக்கும். மனுஷன் என்ன விரும்புகிறானோ அது கொடுக்கப்படும். அதுதான் அங்கே இருக்குது. கர்த்தர் என்றைக்குமே இந்த உலகத்துக்காய் மாறினதே இல்லை, கர்த்தருக்காய் நம்ம தான் மாறணும். ஆமென். கர்த்தர் நமக்கு ஏற்றபடி திருப்பக்கூடாது, கர்த்தர் சொல்லுகிறபடி நம்ம திருப்பிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை அவருக்கு ஏற்றபடி தான் மாறணுமே ஒழிய என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி அவர் திருப்பக்கூடாது. உட்காந்து ஜெபம் பண்ணி போராடி ஃபாஸ்டிங் போட்டு சில காரியத்துக்கெல்லாம் கேட்போம். என்னைக்காவது தேவ சித்தம் இதை சொல்லி விடுன்ட்டான விடுறோமா? விட மாட்டோம். ஏன் தெரியுமா? நமக்கு அது பிடிச்சிருச்சு. போட்டு ஃபாஸ்டிங் போட்டு 3 நாள் 4 நாள் வராத இயேசுவை வர வச்சு அவரே இல்லைம்பாரு, ஆனாலும் கொடுக்காம விட மாட்டோம் நம்மளுக்கு. அதுவும் வாலிப பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா,
பெரிய ஆளுங்க. எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு சகோதரி கிட்டத்தட்ட 6 மாசமாக ஃபாஸ்டிங் இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்தால் ஒரு ஒரு நான் குறிப்பிட்ட ஒரு சபைக்கு போயிட்டு பார்ப்போம். மொதல் ஆளாக காலை 9 மணிக்கு திறக்கும்போது அவங்க தான் இருப்பாங்க, முடிக்கும்போது அவங்க தான் இருப்பாங்க. அப்படியே இந்த குப்பரப்படுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஜெபிக்கிறாங்களா தூங்குறாங்கன்னு தெரியாது. கிட்டத்தட்ட 6 மாதம் எனக்கு தெரியும், நல்லா தெரியும். 6 மாதம் அந்த பொண்ணோட ஜெபமே என்னென்னா, ஒரு பையனை அவங்க விரும்பியிருக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு வேணும். எனக்கு ஆவியானவர் அவங்களை பார்த்து ஒரு மாதத்தில் பழக்கம் இருக்கும்போது, என்ன சகோதரி இப்படி இருக்கீங்கன்னு சொல்லும்போது, ஆனால் நான் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னாங்க. நான் போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், அவளை அந்த இடத்துக்கு போக சொல்லுங்கிறாரு. இதை நம்ம போய் சொல்ல முடியுமா? நேரா ஆவியான பேர் பேசும்போது பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் லிட்டரலாக பேசுவார். அப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட போய், சகோதரி இல்லை வேண்டாம், இதுக்காக வெயிட் பண்ணாதீங்க, இது தேவ சித்தலைங்கிறேன். யார் சொன்னா? எனக்கு அந்த பாஸ் சொன்னார், இந்த பாஸ் சொன்னான்னு சொல்லி இந்த 6 மாதம் அந்த பொண்ணு காத்து கிடந்து ஜெபம் பண்ணேன். கடைசி என்னாச்சுன்னு கேளுங்க. அந்த பையனுக்கு என்கேஜ்மெண்ட்டும், அந்த பையனை எப்படியும் பிடிச்சி கல்யாணத்துக்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. கடைசி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கல்யாணம் நீ 1 மாதத்துக்குள்ள ஸ்டேஜில் வரும்போது அந்த பையன் சூசைடு தூக்கு போட்டான். கிட்டத்தட்ட இவங்களுடைய லவ் 7 வருஷம் லவ்வாமா. இவங்க ஜெபம் பண்ணுறது 6 மாதம் உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. யாருன்னு கேட்டால் புறஜாதி மக்கள். சரியா? இதுக்கு வந்தால் ஆண்டவர் தருவார்னு யாரோ சொன்னாங்களாமா. அப்போ நம்மளுடைய ஜெபமும் நம்ம எப்படி ஆண்டவர் அறிவிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். எதற்காக ஜனங்களை நம்ம ஆண்டவர் அறிவிக்கிறோன்னா, நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர் கொடுப்பாரு. தேவ சமூகத்துக்கு வந்து இது தருவார் அது தருவார்னே சொல்லியே நமக்கு மக்கள் வந்ததுனால மக்கள் எப்பவுமே கர்த்தர் சமூகத்தில் என்ன செய்கிறாங்க? எதிர்பார்ப்போடு வருகிறோம். ஹல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பில் பரத்தின் எதிர்பார்ப்பு இருக்கணும், பரலோகத்துக்கு ஏற்றபடியான எதிர்பார்ப்பு எனக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த உலகத்துக்குள்ளே அழிஞ்சு போகிற காரியத்தில் போய் உட்காந்து ஃபாஸ்டிங் போட்டு, எனக்கு அப்படிப்பட்ட சபைகளும் சரி, அப்படிப்பட்ட ஊழியங்களும் சரி, எதற்காக தேடி ஒருத்தன் வந்தானா அவன் தேவை முடிஞ்சோன்னு கிளம்பி போயிடுவான். அப்படி தானே? கத்தரை தேடி வர்றவனை நீங்கள் என்ன தான் சொல்லி துரத்தி விட கூட போக மாட்டான். வார்த்தையை தேடி வரப்போல எங்கே போய் நிற்கும். கத்தர் இந்த சபைக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் நைட்டு. ஆண்டவர் இது என்னன்னு கேட்டேன். எப்பவுமே எனக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தாரு. நான் போகும்போது இந்த சபைக்கு வந்து ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். இங்கேருந்து ஆண்டவர் சொன்னார், ஒரு நாய் நல்ல அந்த விரைப்பு தன்மையோடு அதோடைய வால் சுருட்டிட்டு பின்னாடி வெளியே போகுது, சபையை விட்டு வெளியே போகுது. இதுக்கு என்ன மீனிங் எனக்கு தெரியாது. இங்கே நிறைய கத்தருக்கு சித்தமில்லாத அநேகரை கத்தர் வேறு பிடுங்குகிறார். நல்ல கனிதரும் செடிகளை மட்டும்தான் கத்தர் நாட்டுவேன்கிறார். ஏன்னா கத்தருடைய ஆவியானவருக்கு, அதாவது என்ன, செத்தை என்ன செஞ்சிடும்? பரிமள தைலத்தை கெடுத்துரும். நல்ல ஆத்துமாக்கள் இருப்பாங்க, பக்கத்துல இருந்து உட்காருவாங்க, அக்கா அங்கே நல்லா இருக்கு போகலாமாம்பாங்க. சபை சூப்பராக போயிட்டு இருக்கும், ஆண்டவர் நல்லா நடத்தி கொண்டு போயிட்டு இருப்பார். இவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கும். ஏன்னா இந்த ஆத்மா தான் நிலையில்லாத ஆத்மா வச்சு, அங்கேருந்து இது எத்தனாவது சபைன்னு தெரியாது. ஆனால் வந்தவொன்னு என்ன செய்வாங்க? பண்ண பையா என்ன சொல்லுவாங்க காதில், அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியுமில்ல, கொஞ்ச நாள் பழகும் போய் தெரிஞ்சிடும். அப்போ என்ன சொல்லுவாங்க? அந்த வார்த்தைகளை சொல்லி, காதுக்கு இனிமையானது நமக்கு பிடிச்சதையுமே எனக்கு பிசாசு அப்படி தான் சொல்லி கொண்டு வரும். பார்த்துருக்கீங்களா? பிசாசு டைரெக்டாக வந்து எதுவுமே வந்து நீ செய்கிற தப்புன்னே சொல்லாது. எப்படி சொல்லணும்னா, நீ வந்து செஞ்ச என்ன எல்லாம் செய்கிறாங்களே, நீ செஞ்ச என்ன தப்பாங்கும். ஒரு வாரம் தானே போயிட்டு வந்தான்னு சொல்லும். வார்த்தை ஒரு மனுஷன் வளர்றானா, எந்த சபையில் வளர்றானோ அங்கே நின்னா மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். நீங்கள் இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வாழ்கிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஜெபிக்கலை, உங்கள் வாழ்க்கையை தூக்கிட்டு போயிடும் பிசாஸ். கெடுத்து நிறைய நல்ல நண்பர்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய நண்பர்கள் வந்தோன்னு தான் வாழ்க்கை மாறி போகும். யாரு கூட நம்ம இணைக்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவியானவர் ஒரு காரியத்தை எச்சரித்தார்னா, யாராக இருந்தாலும் சரி அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிடுங்க. அது உங்க கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு கெட்ட நடக்குள்ள கொண்டு போயிடும். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்களை நம்ம சரியாக குடும்பத்தில் நடத்துவாங்க. நடத்தி வார்த்தைக்குள்ளே வளர்ந்த பிள்ளைங்க என்ன செஞ்சிடும்னா, ஆகாத சம்பாஷணை. காலேஜில் போகும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸு கிடப்பாங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் போகும்போது நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் வேண்டாமான்னு, கொஞ்சம் மாறும். அப்பவுமே எச்சரிச்சிடணும் பிள்ளைய. அப்படி இல்லையா நம்ம பிள்ளை நமக்கு இருக்க மாட்டாங்க. அதே போல் தான் சபைக்கு வர்ற காரியத்துலையும் கர்த்தர் இந்த சபைக்கு யாரை வச்சிருக்காரோ அவங்கள மட்டும்தான் உள்ளே கொண்டு வர ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. கூட்டம் முக்கியமே இல்லை, 10 இருந்தாலும் அந்த 10 முத்தா இருக்கணும். ஆமே. பரலோகத்துக்கு எது போகும் தெரியும், அதுக்கு மட்டும் தான் நம்ம ஜெபிக்கணும். அதை விட்டுட்டு கூட்டம் வருது வரதெல்லாம் கூட்டி வச்சுக்க கூடாது. அப்போ இன்றைக்கி நிறைய சபைகள் என்ன செய்யணும்னா, கூட்டத்தை வச்சு தான் இன்றைக்கி தீர்மானிக்கிறாங்க. இது நல்ல சபை, அற்புத அடையாளங்கள் வச்சு தான் இது நல்ல சபை, இது நல்ல ஊழியக்காரன். கிடையவே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை வரலன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த இடமா இருந்தாலும் சரி உங்களை அழிச்சு விடும். இன்றைக்கி நிறைய இடத்துல இன்றைக்கி மக்களுக்கு என்ன, கர்த்தருடைய வார்த்தைக்காகி போகிறதில்ல, தங்களுக்கு ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள, தான் இச்சையை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய ஸ்தலமாக தான் மாறுது சபை. அப்போ கர்த்தர் எவ்வளோ துக்கமுள்ளவராக இருப்பார். அப்போ கொஞ்சம் தான் ஒரு சில இடங்கள்ல என்ன செய்யுது, கர்த்தருடைய வார்த்தை கிடைக்குது. அந்த வார்த்தை ஹெல்த்தியான ஃபுட்டு. அந்த ஃபுட்டு சாப்பிட்டேன்னா லைஃப் லாங் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். நீ எங்கே போகணுமோ அங்கே போயிடுவேன். ஒரு வேளை ருசியாக இருக்குன்னு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட்டுன்னு போயிடுவோம். அப்படி தானே? நிறைய பேர் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு தான், நிறைய பேர் பார்த்தா வீட்டு சாப்பாடு பிடிக்காது. அப்படி தானே? பிரதர். இப்போ அண்ணன்மார்களுக்கு தான் தெரியும். என்னண்ணே, வரும்போது எப்படி தான் வேலை முடிஞ்சு வந்தாலும் வர வழியில் அந்த ஸ்நாக்ஸ் கடையில் போய் காளாங்கல்ல போய் காளான் சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுமே அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா, இதான் மனுஷனுக்கு என்றைக்குமே பிசாசு நமக்கு டேஸ்டியாக நமக்கு பிடிச்ச மாதிரி தான் கொண்டு வந்து காணிப்பான். அதெல்லாம் நமக்கு பிடிக்கும். ஆதாம் ஏவாள்கிட்ட ஆண்டவர் பேசும்போது அவங்கள்ட்ட ஆண்டவர் பேசி அனுப்பிட்டார். நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்லிட்டா, இதுக்கு எல்லா கனியும் நீ இதுக்கு எல்லா பழத்தையும் சாப்பிடு, ஆனால் ஒரே ஒரு கனியை மட்டும் சாப்பிடாதன்னா. அவன் சொல்கிறான், இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ.
நீ சாப்பிட்ட என்ன அப்படிதான் அதுக்கு மீனிங் அதான். அப்போ என்னன்னா நம்மக்கிட்ட வந்து எதுவுமே டிவி பார்த்தா என்ன, ஒரு சீரியல் தானே பார்க்குறேன், இது என்ன சொல்லுவாங்க, நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க தெரியுமா, டிவி பார்த்துருக்க ஒரு ரீசன் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், இது வந்து சோசியல் அவேர்னஸ் தானே பிரதர், இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு தானே நியூஸ் தானே பார்க்குறேன். நியூஸே ஒரு அவசியத்துக்கு மேலே நீ பார்த்தோன்னா அதே விக்கிரகம் தான். பிசாசு எப்படி கொண்டு வந்து பார்க்க வைப்பானா, முதல் நியூஸ் தான் கொண்டு வருவான். நானும் பல வாட்டி அப்படி தான் நடந்திருக்கிறேன். நிறைய நாள் ஏமாந்து போயிருன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நேரம் நியூஸை தான் பார்த்துட்டு இருப்பேன். அப்படியே போனால் அந்த க்ரைம் அந்த மாதிரி போவாங்களா, அதே போனோம்னா அந்த வீரப்பங்க அதை அப்படியே போயிடும். என்னடா ஒவ்வொரு டைம் ஏமாந்து போயிடுவேன். அதுக்கு பிறகு ஒரு டைம் சுதாரித்தேன். அளவுக்கு நமக்கு தேவை என்னென்னா, ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் அந்த நியூஸ் பார்க்கலாம். அதுதான் ஒரு நாளைக்கு பார்க்க முடியாது. அதுக்கு மேலே என்ன வரப்போகுதுங்கிறீங்க, ஈவினிங் ஒரு டைம் பார்க்கலாம். அதை தாண்டி நம்மளுடைய கண்களையும் நம்மளுடைய எண்ணங்களையும் செல்ஃபோனுக்குள்ளே இருக்குதுன்னா சீக்கிரமாக நீங்கள் அதுக்குள்ளே விழுந்துட போகிறீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி யூடியூப்லேருந்து வெளியே வர முடியாது, இன்ஸ்டாவிலேருந்து வெளியே வர முடியாது, ஃபேஸ்புக்லேருந்து வர முடியல, வாட்ஸ்அப்லேருந்து வெளியே வர முடியலன்னா நீ அதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிருக்கிறேன்னு அர்த்தம். வேதத்தின் மேலே அடிக்ட் ஆருங்க. இந்த வேத வார்த்தையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவன். இதை விட்டுட்டு செல்ஃபோனில் நான் பைபிள் படிக்கிறீங்கள, பாட்டு எடுக்கிறீங்க பரவாயில்ல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நானே தெரியாமல் நீ கொண்டு வந்துட்டேங்க. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது தான், செல்ஃபோனில் பாட்டு படிக்காதான் பார், புக்கில் படியும் பார். ஏன்னா இதில் எல்லாமே இருக்குது. அப்படி தானே நம்ம சொல்லுவோம், நான் அதெல்லாம் பார்க்குறதில்ல பிரதர். கர்த்தருக்கு பலிபீடத்துக்கு கொண்டு வரதெல்லாம் பரிசுத்தமானவர்கள் தான் கொண்டு வரணும், தெரியுமில்ல. ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா எதுவும் உள்ளே வந்துட முடியாது. கர்த்தர் அனுமதிக்காத, அவர் சொன்னது மட்டும்தான் உள்ளே வர முடியும். எல்லாமே அதுக்கு அப்புறம் தான், பிரகாரத்துக்கு வெளியில் தான் இருக்க முடியுமில்லே, முன்னாடி வர முடியாது. இன்றைக்கி என்ன செய்யுது அது வந்து நல்ல, அதாவது இதை மட்டும் ஒரு பர்பஸாக வச்சுருக்கீங்களா, இது ஒரு பைபிள் டீச்சிங் இருக்காங்கன்னா, பைபிள் டீச்சராக இருப்பாங்க, இல்லை அதுக்கு ப்ரொஃபஸர் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது அவசியம்தான். அவங்க வேறு ஏதாவது பண்ண போகிறதில்ல, அப்படி உள்ளது போதும். ஆனால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மொபைல் அது மட்டுமா யூஸ் பண்ணுறோம். ஒரு நாள் பாட்டு எடுத்து படிப்போம், மற்ற நாளெல்லாம் என்ன பண்ணுவோம், சேட்டு தான். இரவும் பகலும் 12 மணி நேரம் விழித்திருந்தவங்களுக்கான விழித்திருந்து சேட் பண்ணுற கூட்டம் தான் நம்ம, என்ன அப்படி தானே. ஜெபிக்க சொன்னால் நம்மளால் ஜெபிக்க முடியாது. ஆனால் பாருங்களேன், 12 1 மணி வரை உட்காந்து செல்ஃபோன் பார்க்கணும் தாராளமாக உட்கார முடியும். இன்க்ளூட் எனக்கும் தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். நம்ம யாருமே பெரிய பரிசுத்தவான்கள்லாம் கிடையாது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்மளை பலப்படுத்தணும், நம்மளை மேலே கொண்டு வரணும்னு நினச்சாருன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை ஒப்பு கொடுத்துடணும். அவர் வணைகிற மாதிரி நம்ம வணைந்து கொள்ளப்படணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு அவனுக்கு ஏற்றப்படி நம்ம வணைந்து கொள்ள, நமக்கு தெரியாது. என்றைக்குமே ஆவியான் நமக்குள்ளே வரும்போது ஆரவாரத்தோடு வருவார், அப்படி தானே. பிசாசு வர தெரியாது, எப்போ வரானே தெரியாது. நல்லா இருப்பான், பாஸ்டரமாக நல்லா தான் பேசியிருப்பாங்க, பாஸ்டரையா நல்லா தான் வார்த்தை கொடுத்துருப்பாங்க. பாஸ்டரமாக என்ன தான் பேசுகிறாங்களோன்னு ஒரு தாட் உள்ளே வரும். அடுத்த வாரம் சொல்லுவாங்க, அந்த அம்மா என்னையே தான் பேசுன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் நினச்சிடுவோம், நான் லேட்டாக வருது. அதுக்கு பிறகு வந்தால் 3ஆவது வாரம் தான் சுத்தமாக அந்த மாதிரி பேசுகிறத வந்துட்டு போயிடுறது. இதெல்லாம் என்ன செய்யணும், என்றைக்குமே சொல்லுங்கள், ஒரு ஊழியக்காரன் உங்க கூட பேசாமல் இருக்கான், உங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்கான், உங்களை தொடர்பு துண்டிக்கான்னா பிசாசு உள்ள வாரான்னு அர்த்தம். சவுலோட அவன் மறிக்கிறது வரைக்கும் ஆண்டவர் எச்சரித்ததுக்கப்புறம் சவுல் கூட சாமுவேல் பேசவே இல்லை. அவன் என்னாச்சு, அவனுடைய அழிவு வந்துருச்சு இல்லையா. அதே போல் ஒரு ஊழியக்காரன் அவன் வீட்டுக்கும் உன்னுடைய தொடர்பில் இல்லைன்னு தெரிஞ்சிங்கன்னா, அவங்கள கம்யூனிகேஷன் உனக்கு இல்லைன்னா, உங்களுக்குள்ள கான்டாக்டில் வேறு ஏதோ ஒன்று வருது. பரிசுத்தவான்களுடைய தொடர்பு உனக்குள்ளே இல்லைன்னா பிசாசு தந்திரமாக உள்ளே வந்துடுவான், ஒன்று ஈஸியாக விழ தள்ளிடுவான். உங்களுக்கு தெரியாது, எப்போவுமே வந்து அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு தோணும், மைண்டில் என்ன கொண்டு வரும், நம்ம தான் அறிவாளிகளாச்சு, ரொம்ப யோசிப்போமே, அந்தக்கா அவங்ககிட்ட மட்டும் தான் நல்லா பேசுகிறாங்க, என்கிட்ட பேசலைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக அவங்கள என்ன செஞ்சிடுவோம், கொஞ்சம் காரணம் பண்ணுவோம். என்ன போனவரை அவங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்கு, அந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒரு போல தான் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே நமக்கு பார்க்கும்போது அங்கேயே பார்த்து பேசுகிறாங்களேன்னு தான் தோணும். அவன் என்னென்னா, பிசாசு நம்மளை எப்படி மாற்றுவான்னா, அவன் என்றைக்குமே குறை ஒரு மனுஷன் பார்க்க ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பிடிச்சவன் தெரிஞ்சுக்கோங்களேன், பிடிச்சிருச்சுன்னா அவன் என்ன தப்பு செஞ்சாலும் நல்லா தெரியும், பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன தான் நன்மை செஞ்சாலும் தீமையாக தான் தெரியும். அதே போல் பிசாசு ஒரு மனுஷனை வஞ்சிக்க நினைக்கும் போது எப்படி ஆரம்பத்தில் உள்ளவரானா, லைட்டாக அவனுடைய நம்ம கண்கள் இருளடையும், ஆவிக்குரிய கண்கள் இருளடையும். முதலாவது நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். என்ன திறக்கப்படலைன்னா சீக்கிரமாக நம்ம விழுந்துருவோம்னு அர்த்தம். ஈசாக்கு கண்ணு இருளடைய போகிற நேரத்தில் எப்படி செஞ்சார், ஆசீர்வதிக்க சொல்லும்போது என்ன செஞ்சார், மாற்றி. ஆனால் திட்டம் கர்த்தருடைய திட்டம் அதுதான். ஆனால் தன் கண்கள் இருளடைந்ததுனால, அப்போ நம்முடைய கண்கள் இன்னைக்கு இருளடைஞ்சிருக்குன்னா கர்த்தரையை காட்டிலும் வேறு எதையோ அதிகமாக பார்க்குறோம். நம்ம கண்கள் இன்னைக்கு வரை திறக்கப்படலைன்னா நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்துட என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். வேதத்தின் மேல் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அப்படி தானே. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் வாயிலேருந்து விலகாதபடிக்கு காத்துக்கும். இது ரெண்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வாயில் நிறைய ஆண்டோட வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் உள்ள இருக்கும், அப்படி தானே, நிறைய கற்றுக்குவோம். ஆமாம், நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு புரியாது, அவங்க ஒரு ஸ்லாங்கில் பேசிக்குவாங்க. கடைசி பார்த்தா அவங்களுக்கு ஒரு புரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளே போனாலும் சரி கண்ணிலே பேசிக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா. இதெல்லாம் வந்து ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். நம்மளுடைய சின்ன சின்ன செய்கையிலையும் கத்தர் ரொம்ப கவனமாக இருக்க வைப்பார். ஆனால் பிசாசு என்ன செய்வோம்னா, நம்ம சின்ன காரியத்தை தான் பார்ப்போம், சின்ன காரியத்தை தான் உள்ளே வருவோம், நம்ம எப்படி விழ போகிறோன்னே தெரியாது.
ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா அது நிறைவேறதுக்கு என்ன செய்யலாம்? 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், என்ன செய்யலாம், அதுக்கு மேலே கூட ஆகலாம். வார்த்தைகள் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்களும் நானும் தான். கர்த்தர் வந்து என்றைக்குமே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்காருன்னா 360 நாள், 1 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காரியம் 1 மாதத்துல நடந்துடும், ஒரு சில காரியம் 2 மாதம் ஆகலாம், சில காரியம் அந்த வருஷத்தோட எண்டில் நடக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ பிரயாசப்படுகிற காரியத்தை நீ செஞ்சு தான் ஆகணும், உன் வேலையை நீ செஞ்சு தான் ஆகணும். ஆர்டர் மேஜிக்கெல்லாம் பண்ணவே மாட்டார். நீ ஜெபிக்கணும், நீ வேதம் வாசிக்கணும், நீ அதை அறிக்கை செய்யணும். அப்போ தான் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். பாஸ்டர் சொல்லிட்டாரு தீர்க்க தரிசனம், அது நடந்துடும் அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா அதை பிடிச்சி என்ன செய்யணும், அதை பெற்றுக்கொள்றது உங்கையில் தான் இருக்குது. இல்லை ஜோமெண்ட் விட்ட நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம், தீர்க்க தரிசனம் நிறைய சொன்ன உடனே தீர்க்க தரிசனத்தை கேட்ட உடனே நம்ம என்ன செய்வோம், அதை அப்படியே என்ன கேட்டு போகும், சந்தோஷமாக போவோம். பார்த்துருக்கீங்களா? கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையை போல் கேட்டவுடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு போவோம். கீழே கொஞ்ச நாள் போன நினைஞ்சிரும், அந்த வாக்குத்தத்தமே மறந்து போகிறோம். இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு? 1ஆம் தேதி. சரி, சூப்பர். சரி, அப்போ நல்ல வார்த்தைக்குள்ள இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. வார்த்தையை பிடிச்சிக்கோங்கம்மா, அதாம்மா உங்களுக்கு நல்லது. சரி, அம்மா அது அம்மா பார்த்தாலே தெரியுது. சரியா? அம்மா 2-3 பேர் இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க. எல்லாத்துக்குமே எங்கே இருங்க, எல்லாருமே பர்ஃபெக்டாக யாருமே கிடையாது, குறைவுள்ள மனுஷன். ஆனால் நம்ம என்ன செய்யணும், டெவலப் ஆகிக்கணும். கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தையும் அந்த வார்த்தை மேலே பசியும் நம்மக்கிட்ட வரதுன்னு சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வார்த்தை இல்லைன்னா நம்ம சீக்கிரம் விழுந்துருவோங்க, ஜெயிக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, சுதந்திரிக்க முடியாது. நம்மளும் வாரம் இப்படியே இருக்கிறோம். இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிற நாட்களில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு ஒன்றும் குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். ஆனால் நீ அதை பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் கொடுக்குறதும் பிரச்சனை கிடையாது, அதை காத்து கொள்ளவையாங்கிறது தான் பிரச்சனை கர்த்தருக்கு. நீங்கள் ஆசீர்வாதத்தை கேட்டிங்கன்னா ரொம்ப வருஷமாக, சிலர் வந்து ரொம்ப வருஷமாக ஜெபம் பண்ணிருக்கீங்களே, ஏன் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியலைன்னா கொடுத்தா நீ பாதுகாத்துக்கொள்ள மாட்டேன்னு அவருக்கு தெரியும். அதனால் பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு வேணும். எங்கேருந்து வரும்? வேதத்தில் இருந்தால் தான் வரும். அப்போது ஆண்டவர் நம்மளை எப்படி தெரிஞ்சு கொண்டார்? உண்மை இல்லாதவர்களாக இருக்கும்போது தான் நம்ம தெரிஞ்சு கொண்டார். அப்படி தானே? நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருந்த பொழுது அவரும் நமக்கு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். அப்படி தானே? 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்போது நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருந்த பொழுது கர்த்தர் நம்ம உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய கெட்ட நடக்கையில் நம்மளுடைய காரியங்களை கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை கொண்டோ தம்முடைய தாசர்களை கொண்டோ ஏதோ வார்த்தை கொண்டு நம்மளோட பேசுகிறாருன்னா அதை அவங்க மேலே கோவப்படுற காரியம் கிடையாது, நான் என்னை மாற்றிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதை மாற்றிக்கொள்ளாத பட்சத்தில் என்ன செஞ்சிடும்னா என்னால் மாத்திரம் முடிய போவதில்லை, என்னோட சந்ததி அது பாதிக்கும். அப்போ கர்த்தர் நம்மளை எங்கே இருந்து தெரிஞ்சு கொண்டார்? ஒரு மனுஷன் அவனுடைய வாய் எப்படி இருந்துச்சு? நம்ம எங்கே இருந்தோம்? ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், புறஜாதி மனுஷனாக வாழ்ந்தோம், ஏதோ ஒரு பாவ வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், இங்கே நிறைய பேத்துக்கு நிறைய பலவீனமான இந்த பலவீனங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாமல் நீ தூக்கி போட முடியாதுங்கிறார். நீ ஆவியானுடைய பலத்தினால மட்டும்தான் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியுங்கிற. இது நெடுநாளாக இந்த பாவ காரியம் உன் இடத்துல இருக்குது, இதுலேருந்து மீளணும்னா என்னுடைய பலத்தினால தான் பெற்றுக்கொள்ள முடியுங்கிற, அதில் தான் நீ எழும்ப முடியுங்கிறாரு. நீ சுய பலத்தில் போராடி ஜெயிக்க முடியாதுன்ட்டாரு. இது நீ பல வருஷமாக போராடிட்டு இருக்கிற இந்த காரியம் ஜெயிக்கணும்னா என்னுடைய துணையில் தான் பண்ண முடியுங்கிறாரு. ஆவியானுடைய வழிநடத்தின்படி நடப்பீங்கன்னா அந்த காரியத்தில் சீக்கிரமாக கர்த்தர் உங்கள் மேலே வர வைப்பார். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்துக்கும் அவருடைய கிரியைக்கும் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா, ஏன்னா நம்ம முன்னாடி எப்படி இருந்தோங்க? முன்னாடி எப்படி இருந்தோம் சொல்லுங்கள்? ஆண்டவர் அறியாமல் தூரமாக இருந்தோம், சுயமாக வாழ்ந்தோம். அன்னைக்கு எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணமோ அதே தான் இன்றைக்கி பண்ணுறோம். அப்படி தானே? இன்றைக்கி அதோட கொஞ்சம் மேக்கப்லாம் அதிகமாக தான் ஆயிருக்கும் இல்லையா? ஆமாம், அதெல்லாம் அவசியமானது போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. அதுக்குன்னு அதே வாழ்க்கையாக இருந்துடக்கூடாது. கர்த்தருடைய அலங்கரிப்பு நமக்கு இருந்தால் தாங்க அழகு வரும். நீங்கள் என்ன தான் அலங்கரித்து வந்தாலும் கர்த்தர் உங்களை அலங்கரிக்கணும்னா உங்களுக்கு அழகு தெரியாது. நீங்கள் உங்களை அழகு எவ்வளோ நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது உங்களுக்கே தெரியும், நல்லா வெயில் அடித்தா தெரிஞ்சிடும். அப்போ கர்த்தர் நம்மளை அலங்கரிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தினாலே மகிமையினாலே அலங்கரிச்சார்னா தான் அந்த அலங்கரிப்பு தான் நிரந்தரமாக இருக்கும். பார்க்கறதுக்கெல்லாம் அழகாக இருக்க மாட்டாங்க, என்னமே கருப்பாக கூட பண்ணிச்சுக்கலாம், ஆனால் மனசுக்கு பிடிக்கும். பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் ஒருத்தவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த அன்பு வரும். அப்போ கர்த்தருடைய அன்பு ஒருத்தவங்களை வந்துருச்சுன்னா யாருன்னே தெரியாது, அந்த மனுஷன் கூட கர்த்தர் நம்மளை இணைப்பார். அவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மனுஷர்களை, கர்த்தருடைய தாசர்களை யார் கண்டுபிடிப்பாங்கன்னா கர்த்தரோடு இருக்க பிள்ளை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க கர்த்தரோடு இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா கர்த்தர் கூடயே உறவாடுகிற பிள்ளைகளுக்கு தான் தெரியும். அப்போ வெளி தோட்டத்தில் அவங்க பார்த்தா சிம்பிளாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க மேலே ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் வச்சிருப்பார். அவங்க போனாலே அந்த இடத்துல மாற்றம் உண்டாயிரும். சும்மா வீட்டுக்குள்ளே போவாங்க, சும்மா தான் போவாங்க, அந்த இடத்துல கூட்டமே வராது கடைக்கு. இவங்க போய் இருந்தாங்கன்னா கூட்டம் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? நீங்கள் போனீங்கன்னா ஒன்றுமே ஈசலாடிட்டு இருக்க இடத்துல போனால் கூட கூட்டம் வருதா? வந்திருக்கா வரலையாங்க? வரும். ஏன்னா உன் மேலே கர்த்தருடைய கரம் இருக்குது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைய எங்கே போனாலும் என்ன செய்யணும்? அது ஆசீர்வாதமாக மாறணும். ஒருவேளை அது மாறலைன்னா நான் கர்த்தரோட இல்லை, என் வீட்டுக்கே நான் ஆசீர்வாதமாக இல்லைன்னா, அப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் குளத்துக்கும் கோத்திரத்துக்கும் நம்மளை ஒருத்தர் தான் கர்த்தர் பிரித்து எடுத்திருக்காருன்னா, இந்த கோத்திரத்தில் எனக்கு தெரிஞ்சிருக்காருன்னா நான் எப்பேற்பட்டவனா இருந்து தான், யாரும் நல்லவங்க கிடையாது, பயங்கரமாக பேசுகிற ஆளுகள் தான். நம்மளாம் கெட்ட வார்த்தையில் பயங்கரம் பேசுகிற ஆளுகள் தான். சண்டை போடுறது நம்மளோட மிஞ்சின ஆளுகள் கிடையாது. நம்முடைய பாவ வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு பாவத்துடைய குழியில் தான் இருந்து நம்மளை மீட்டார்.
அப்படி நம்மளையும் இன்னைக்கு ஆண்டவர் கிருபையாக நேசித்ததுனால தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்த வந்து ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம பர்ஃபெக்ட் ஆகிட்டோம்னு நினைக்கிறீங்களா? இங்கே யாராச்சும் நீதிமான் இருக்கிறோமா? இன்ன வரைக்கும் விழுந்து விழுந்து எந்திக்கிற குணம் தான் நமக்கு இருக்குது, அப்படி தானே? இஸ்ரவேலுக்கு அந்த குணம் இப்போ வரைக்கும் இருக்குது, அப்படி தானே? ஃபர்ஸ்ட்டு இணைஞ்சாங்க 400 வருஷம் அடிமத்தனத்துலேருந்து ஆண்டரை மீட்டு கொண்டு வந்தார். மறுபடியும் இணைஞ்சாங்க, ஆண்டருக்கு விரோதமாகவே பேசினாங்க. அடுத்து 70 வருஷம் போனாங்க, அப்பவும் அதே தான் செஞ்சாங்க. இப்பவும் ஆண்டர் நினைச்சாரு. இப்போ 2025 வருஷம் இப்போ தான் என்ன செய்கிறாங்க, மறுபடியும் உணர்ந்து வாரானுங்க. அதுலேயும் கொஞ்சம் பேர் தான் புரியுது. அது இனி வருங்காலத்தில் ஆண்டோட வருகை ரொம்ப சமயமாக இருக்குது இல்லையா? அப்போது நமக்குள்ள இன்னைக்கு இருக்க இஸ்ரவேலர் யார்? நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அதன் மேல் நம்பிக்கையாக வைத்து வாழுகிற மனுஷன் தான் பாக்கியவான்னா. அப்போ நம்மளை கர்த்தர் தெரிஞ்சு கொண்ட நோக்கம் இருக்குது. யாக்கோபு ஆண்டவர் வந்து பேசும்போது அந்த வார்த்தையில் முதல்ல நம்ம நாவை கத்த தொடணும். ஆமே. அப்போ அந்த நாவு பரிசுத்தமாக்கப்படணும். இந்த கண்ணை கத்தர் பார்க்கணும். அப்போ தான் அந்த கண்ணை நம்ம பார்க்கும்போது கண் பரிசுத்தமாகும். அல்லாத பட்சத்தில் இந்த கண்ணில் பார்க்குற காரியத்தை உங்களால் ஜெயிக்க முடியாது. இன்ன வரைக்கும் ஜெயிக்க முடியாமல் இருக்குது. நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த காரியத்தை ஜெயிக்கணும்னா நீ தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமே. இதை பார்க்காத பட்சத்தில் ஆண்டவரை தரிசிக்காத நாட்கள் இருக்குமானா நீ எழும்பவே முடியாது. உன் கண்ணில் நீ அதை ஜெயிக்கவே முடியாது. உன் சரீரத்தை நீ இன்ன வரைக்கும் ஜெயிக்காமல் இருக்கனா ஆவியானவருடைய உள்ளான மனுஷன் இன்ன வரை பலப்படலைன்னு தான் அர்த்தம். உன் வெளி மனுஷன் உன்னை ஜெயிக்கிறான்னு சொன்னால் என் சரீரத்துக்கு இன்ன வரைக்கும் நான் பலவீனமாக தான் இருக்கிறேன். சரீரத்தை சொல்கிறதான் கேட்குறேன். என்னைக்கு என் ஆவியானவர் சொல்லுகிறத நான் கேட்க ஆரம்பிக்கிறேன், அன்றைக்கு தான் சரீரத்தை நான் மேற்கொள்ள முடியும். அப்போது கர்த்தர் ஒரு மனுஷனை தொடும் பொழுது எங்கே அந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை போயிடுங்க. ஏசாயா 6 3 4 5 6 வசனம் படிக்கலாம். 7 வரைக்கும் படிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகளை அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகள் தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தை உன் வாயில என்னைக்கு நீ பேச ஆரம்பிக்கிறையோ அன்னைக்கு தான் நீ பரிசுத்தமாக்கப்படுவ. அது வரைக்கும் நம்ம நாய் என்ன செய்யாது, திருந்தாது. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஃபைட் பண்ண யார் ஜெயிப்பா பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க அண்ணன் ஐயாலாம் பேச மாட்டாங்க, அக்கா கூட பேச மாட்டாங்க. யார் சபைக்கு போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நம்ம வாக்கு வல்லவர்கள். ஏன்னா நம்ம பாஸ்டர் கேட்டு நம்ம பழகிருப்போம்ல. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கூட தாழ்ந்து போயிடுவாங்க, நம்ம தாழவே மாட்டோம். நீ என்ன பேசுறதுன்னா ஒருபடி மேலே போய் தான் நினைப்போம் இல்லையா? அப்போ ஆண்டோடைய வார்த்தை எனக்குள்ளே வரணும்னா அந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி என்ன பேசினேன்? அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த மனுஷனோட வாழ்ந்த மனுஷன். என்னுடைய நெருப்பு தழல் எங்கேருந்து வந்துச்சு? தேவ சமூகத்திலேருந்து வரணும். அப்போ 3ஆம் அதிகாரம் எடுக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்தை படிங்களேன். 23 24 படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களை படிக்கலாம். வைத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இந்த கேருபீன்கள் எங்கே இருந்தாங்க? ஆண்டவர் பண்படுத்த சொன்ன தோட்டத்தில் இவங்க செய்யலைன்னு துரத்தி விட்டுட்டு அதுக்கு பாதுகாக்க யாரை வச்சாரு? கேருபீன்கள். இந்த கேருபீன்கள் தான் ஏசாயா தீர்க்கதரிசியோட நாவுகளில் அக்கினி அந்த தழலை வந்து ஒரு நாவில் தொட்டாங்க, அப்படி தானே? அப்போ என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை ஆதாமும் ஏவாளும் தவறு செஞ்ச பொழுது கர்த்தர் நினைஞ்சாரு, தோட்டத்தை விட்டு வெளியே துரத்திட்டு அதுக்கு பாதுகாக்க வச்சார். பரிசுத்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன சொல்லுவாங்க, உடன்படிக்கை பெட்டி மேலே இருந்த அந்த கேருபீன்கள் இருந்துச்சு, அதுலேருந்து வந்து அவனுடைய அக்கினி தழல்கள். அப்போ என்னென்னா உடன்படிக்கை பெட்டி இதானா, இதுக்கு முன்னாடி அந்த
ஜெப தூப கலசர்களையும் அந்த தூபங்கள்லாம் காணிப்பாங்க. இதில் தான் அது எட்டு வந்திருக்கும். அப்போ என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை எங்கேருந்து வரணும்? தேவ சமூகத்திலேருந்து வரணும். தேவ சமூகத்துக்கு நம்ம எப்போ போகணும், எப்படி போகணும்? தேவ சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும்னா அதிகாலையிலே ஆயத்தமாய் தேவ சமூகத்துக்கு நம்ம போக வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுடைய கோல் துளிர்க்கும். அத்தனை கோல் இருந்துச்சு, எந்த கோல் துளிர்ச்சி? ஆரோனுடைய கோல் எங்கே வந்துச்சு? தேவ சமூகத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் துளிர்த்துச்சு. அப்படி தானே? நீ தேவ சமூகத்துக்கு வராத பட்சத்தில் உன் வாழ்க்கை துளிர்க்கவே துளிர்க்காது. நீங்கள் நினைக்கலாம் ஆசீர்வாதமாக இருக்கமே தோணலாம், எல்லாம் வரத மாதிரி இருக்கலாம், எல்லாம் மேலே ஆனாமே இருக்கலாம். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அதில் நிறைவு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இது நீயா தேடிக்கிட்டு வாரந்தோறும் கஷ்டப்பட்டு உழைச்சும் அதை நீயா சம்பாரிச்சிட்டு கர்த்தர் சொல்லாததை நீ வாங்கி வைப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்லாத காரியத்தை நீங்கள் செய்வீங்கன்னா அதில் வர்ற ஆசீர்வாதத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஒன்று ஒரு சின்ன ட்ரெஸ் வாங்கினேன்னு தேவசித்தம் கேட்கணும். யாராச்சும் கேட்டிருக்கீங்களா? ட்ரெஸ் வாங்கும்போது தேவசித்தம் யாராச்சும் கேட்பீங்களா? ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே நம்ம மாறிடுவேன், எங்கே போயிட்டு தேவசித்தம். சில காரியங்கள்லாம் கேட்பேன் தெரியுமா? முக்கியமான பயமான வர காரியத்தெல்லாம் போய் தேவசித்தம் கேட்போம். ஆனால் நம்ம பிடிச்ச காரியத்தில் வரும்போது என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். வாடகை வீடு பார்க்கும்போது இது என்ன வாசல் சொல்லுவாங்க? கிழக்கு வாசலா, தெற்க வாசலா, வடக்கு வாசல், அதெல்லாம் பார்க்க போவோம். அது உலகத்தான் பார்ப்போம். நம்ம எப்படி பார்ப்போம்னா, பாஸ்டர் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீட்டுக்கு நாங்கள் போகட்டுமான்னு, இதெல்லாம் தெளிவாக கேட்போம். ஆனால் ஒரு ட்ரெஸ் எடுக்க விஷயத்தில் கர்த்தர்ட்ட கேட்க மாட்டோம். இந்த ட்ரெஸ்ஸை எடுக்க காசு கொடுத்தது யார்? கர்த்தர். சின்ன சின்ன காரியத்துலையும் தகப்பன்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, அதுதாங்க ஆசீர்வாதம். ஒருவேளை உங்களை அப்படியே வச்சுக்க சொல்லாரு, அதே போடுங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். சில நேரத்தில் சில மனுஷர்கள் விழுந்து போக காரியம் என்னென்னா, கர்த்தர் அனுமதிக்காத ஒன்றை நீங்கள் தேடி பிடிச்சி கொண்டு வீட்டில் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது மூலமாக எனக்கு ஆபத்தாக வரும். அப்போ கர்த்தர் இடத்துல நீ கேட்கணும், சின்ன சின்ன காரியத்துக்கும் நீ தேவ சித்தத்தை கேட்கணும். அப்போ தேவ சமூகத்திலேருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள நீ எங்கே போகணும்? அதிகாலையில் தேவ சமூகத்தில் நம்ம போகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏத்ராகமும் 34 படிங்களேன். 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிங்களேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடிய காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். போதுமா? அப்போ என்னன்னா தேவ சமூகத்தை எப்படி போகணும்? அதிகாலையிலே ஆயத்தமாய் போகணும். மோசையை கொண்டு என்ன செஞ்சார் ஆண்டவர்? 3 லட்சம் 30 லட்சம் ஜனங்களை நடத்தி கொண்டு போனார். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஆமாம். மோசைக்கு பெரிய அந்த அறிவு ஞானவானா? இல்லாதவைகளை இருக்கிறவனமை அழைக்கிற கர்த்தர், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிஞ்சு கொண்ட கர்த்தர். அப்படி தானே? நம்மளாம் பைத்தியம் தானே? ஆமாவா இல்லையா? ஆமாம். நம்மளை ஞானி ஆக்குனாரா? எப்படி ஞானி ஆனீங்க? ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 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 தான் என்ன செய்கிறோம்? ஞானி ஆகிறோம். வார்த்தை கேட்காதன்னு பார்த்தீங்கன்னா மந்தமாக இருப்பாங்க. வார்த்தை உள்ளே போகாத மந்தமாக தான் இருப்பான். வருவான், உட்காருவான், ஒரே சேரில் உட்காருவாங்க, தூங்கி இருந்துச்சு அவங்க போகிற வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. பாஸ்ட் என்ன சொல்ல அசையவே மாட்டாங்க. சண்டே மட்டும்தான் வருவேன், அது லேட்டாக தான் வருவேன். நீ என்ன வேணால் பேசுங்க பாஸ்டர், ஆண்டவரே வந்து பேசினாலும் சரி, நான் இப்படி தான் வருவேன். ஏன்னா அப்போது நமக்குள்ள முதல்ல கீழ்ப்படிதல் முக்கியம். கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கறது என்னென்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு முதலாக கீழ்ப்படிதல் முக்கியம். ஒரு வாரம் லேட்டாக வரீங்க, தப்பு இல்லை, யதார்த்தமாக ஏதோ ஒரு நாள் நடந்துருச்சு. ஆனால் அடுத்த வாரம் இதே தவற செய்கிறேன்னா ஆண்டவர் உனக்கு டிலே பண்ணுவார். எந்த ஆசீர்வாதமாக தான் சரி, நீயும் போய் காத்து கிடக்கணும். நீங்கள் 5 நிமிஷம் லேட்டாக வருவேன், அங்கே 5 நாள் காத்து கிடக்கணும். ஒரு ஆசீர்வாதம் சாதாரணம் வராது. பார்த்துருக்கீங்களா? வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். என்னைக்கெல்லாம் தேவ சமூகத்துக்கு லேட்டாக வரீங்களோ அந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு எதுவுமே லேட்டாக தான் கிடைக்கும். ஒரு லோனுக்கு போனீங்க லோன்னு அலைய விட்டுருவோம். பார்த்துருக்கீங்களா? அதனால் ஒரு காரியம் உங்களுக்கு வேணும்னா தேவ சமூகத்தில் அதிகாலமே எதிர்பார்ப்போடு அப்பா எங்கூட பேசணுங்கிறதோட நீ வந்தன்னா உனக்கு எல்லாமே கைகூடி ஈஸியாக வந்துடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் நடக்கும். பார்த்துக்கோங்க, டெஸ்ட் பண்ணிக்கோங்க, இந்த வாரத்தை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ என்னென்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலே அதிகாலையில் தேடி போகணும். எத்தனை பேர் அதிகாலை எழும்புறீங்க? சரி, கையை தூக்க வேண்டாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நானும் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன். ஆனால் என்னென்னா அதிகாலை கர்த்தரை தேடணும்னே. அதிகாலையில் அவருடைய கிருபை புதிதாக இருக்குது. நம்மளை ஒன்றும் இல்லை, பேசலாம்னு நினைக்கிறேன். நான் காருண்யா பகுதியில் தான் இருக்கிறேன். என் ஊழியத்தில் ஒன்று சொல்லலை. காருண்யா பகுதியில் தான் என்னுடைய வீடு. நான் ஊழியம் வந்து கணபதியில் செய்கிறேன். காருண்யாவில் ஒரு அந்த சைடில் இருக்க பேசலாம்ல ஸ்டார் கொஞ்சம்? ஈஷா யாகோ மையம் தெரியலையா? தெரியுமா? இங்கெல்லாம் சில போயிட்டு வந்திருக்கோமே வேற என்ன. அப்போ என்னென்னா அதில் அவங்களுடைய இது காரியம்னா 3:45 எழும்புவாங்களாம். அங்கே
தெரியும். ஆனால் எனக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்லிக் கொடுத்தது, அவனை விட 5 நிமிஷம் முன்னாடி நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா முந்தி பலவானை கட்டினால் வழியை நம்ம நினைச்ச முடியாது, சுதந்திரிக்க முடியாது. நிறைய பேர் நிறைய ஊழியக்காரங்க அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் ஒரு உலகத்தான் விக்கிரகத்தை வணங்குறவனுக்கு அவ்வளோ வைராக்கி இருக்குமானா, உண்மையாய் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நம்ம எப்படி இருக்கணும்? தூங்குங்க, ஒரு காலம் வரும் நீங்கள் ஃபுல்லாக தூங்கிக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க, அது பிரச்சனையே இல்லை. இப்போ கொஞ்சம் தூக்கத்தெல்லாம் தூக்கி போடுங்க. அலாரம்லாம் இப்போ ஆஃப் பண்ணிட்டு எந்திரிக்க அந்த குணமெல்லாம் கொஞ்சம் மாறட்டு. 10 அலாரம் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆளுகளை 3:30 வைப்பாங்க, தூங்கவும் விட அவங்களும் எந்திரிக்க மாட்டாங்க, நம்மளும் தூங்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வேறு வழியில் அவங்க வச்சுட்டு நம்ம எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். அது நடக்கும். அப்படின்னா நம்மகிட்ட கர்த்தர் நம்மளை என்ன எதிர்பார்க்குறேன்னா, உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும், நீ ட்ரை பண்ணுறியான்னு கர்த்தர் பார்க்குறார். நீ முயற்சி செய்கிறியான்னு தான் பார்ப்பார். அதை ஆசீர்வதிக்க கர்த்தர். நீ முயற்சியே செய்யாமல் இருந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டான்னு ஆசீர்வாதம் மட்டும் வரணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு பிடிக்கும், அதாவது ஆண்டை விட்டு தூரமாக போகக்கூடிய எல்லாமே உங்கள் வீட்டுக்கு ஈஸியாக வரும். பார்த்துருக்கீங்களா? டிவி கேட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம், செல்ஃபோன் கேட்டால் ஈஸியாக வந்துடும். பரிசுத்தமான கர்த்தருடைய காரியம் வரதா இருந்தால் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஒரு வீட்டு கூட்ட வைக்கலாம்னு சொல்லி பாருங்க, வைக்கவே முடியாது. பாருங்க எத்தனை போராட்டம் வந்து தெரியுமா? பாஸ்டர் அவருக்கு ஊருக்கு போயிட்டாங்க, பாஸ்டர் வயிற்று வலி வந்துச்சு, தலைவலி வந்துச்சு, உடம்பு சரியில்லை, எத்தனையோ வரும். ஆனால் வேறு ஒன்று பொருள் வாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் எங்கேருந்து யார் கொடுப்பான்னு தெரியாது, ஈஸியாக எல்லாம் உள்ள வரும். பார்த்துருக்கீங்களா? அப்போ சில நேரங்களில் பிசாசு நமக்கு சில ஆசீர்வாதங்களை என்ன செய்வான்? தந்திரமாக நமக்குள்ளே அனுப்புவான். அதுக்கு ஆலோசனை கொடுக்க யார் இருப்பாங்க தெரியுமா? வேலை செய்கிறல பக்கத்தில் ஒரு அக்கா இருப்பாங்க. ஏக்கா அந்த சீட்டு போட்டால் நமக்கு ஈஸியாக எடுத்துடலாங்க. நம்மளும் வீட்டுக்கு தெரியாமல் போடுவோம். கடைசி அந்த அக்கா ஆட்டை போட்டு போனதுக்கப்புறம் தான் பாஸ்டர் மேடம் தனியாக சொல்லுவோம், அக்கா என்னை ஏமாற்றிட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சால் கொன்று போடுவாங்க. இல்லையா? ஜெபம் பண்ணிருக்கீங்களா இல்லையா? ஏமாந்துருக்கீங்களா இல்லையா? நான் பண்ணிருக்கேன், அதனால சொல்கிறேன். அதனால் என்னென்னா, தேவன் ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது அந்த காரியத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அதிகாலையில் ஆயத்தமாய் கர்த்தர் சமூகத்தில் போகணும். அதிகாலை எழும்புகிற சபையும் சரி, எழும்புகிற குடும்பமும் சரி, அது வாய்க்கும் அது வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. எந்த குடும்பத்திலும் அதிகாலை எழும்பாரு அந்த குடும்பம் வாழ்ந்துருங்க, எப்படியாவது மேலே வந்துடுவாங்க. அது பாருங்கள், நீங்கள் வந்து ஜெபிக்கிற குடும்பத்தை நல்லா பாருங்கள், அவங்கள்ட்ட ஒன்றுமே இருக்காத மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் சீக்கிரமாக அவருடைய காலம் வந்து தீவிரத்தை அவர்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்மளும் தேவ சமூகத்தில் போகிற அந்த அனுபவம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பண்ணலாம்னு நம்ம பிள்ளைக்கு சொல்ல முடியாது. அப்படி தானே? இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை நம்ம பார்த்து கேட்குதா, முதல்ல நீ ஜெபம் பண்ணுமா, அப்புறம் எனக்கு சொல்லுமா. ஆமாவா? ஆமாம். நீ சீரியலாக போட்டு பார்க்குற, நான் சுட்டி டிவி பார்க்கக்கூடாதான்னு கேட்கும். அதுக்கு பதிலும் சொல்ல முடியாது. வீட்டுக்காரர் வந்து அவர் ஏதோ ஒன்று பார்த்துட்டு பாரு, அவர்கிட்ட சண்டை போட வேண்டியது. அவர் இந்த சீரியல்லாம் பார்க்கலான்னு அவர் போட்டி, ரெண்டுத்துக்கு ரிமோட்டுக்கு சண்டை வரும். அப்படி தானே? பைபிள் படிக்க சண்டையே வராது. பார்த்துருக்கீங்களா? அவர் தனியாக நம்பி பண்ணிக்கிறோம் பாரு, நம்ம இந்தம்மா நம்ம தனியாக பண்ணிக்கிறோம். எதுக்கு அந்த வம்பு? இல்லையா? ஏன்னா சேர்ந்து பண்ணால் 1/2 மணி நேரம் பண்ணும், தனியாக பண்ணோம்னா ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு ஈஸியாக நம்ம போயிடலாம். இல்லையா? யார் கேட்க போகிறா? அதுவும் படுத்துக்கிட்டே படிக்கிறதா நம்மளுக்கு பெரிய ஆளுங்க. கடைசி நிமிஷத்தில் ஒரு வசனத்தை படிச்சுட்டு அப்படியே கண்ணை மூட்டே ஜெபம் பண்ணுறது. பார்த்துருக்கீங்களா? படுத்துக்கிட்டே ஜெபிக்கிற ஆளுகளாக இருக்கிறாங்க. படுத்துட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அதாவது ஜெபிக்கிறதுக்கு மட்டும் டைம் கிடைக்காது, பாக்கி எல்லாத்துக்கும் சமயம் இருக்கும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி கர்த்தர் எவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ள தேவன், அவருக்கு நம்ம என்ன கனத்தை கொடுக்குறோன்னு பாருங்களேன். அப்போ ஒரு சாதாரண உலகத்தானுக்கு அது ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சவன் அவ்வளோ கனத்தையும் மரியாதையும் கொடுக்குறான். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் வார்த்தையினாலே இதெல்லாம் சிருஷ்டித்தார். நம்ம எப்படிப்பட்டவங்க? நம்மளை எங்கேயாச்சும் சீக்கிரட் எங்கேயாச்சும் வெளியே சொல்லியிருக்காரா? யாருடைய பாவத்தையாச்சும் பகிரமாட்ட வெளிப்படுத்தியிருக்காரா? இல்லை தானே? இன்ன வரைக்கும் எல்லாத்துட்டையும் பாவம் இல்லாமல் யாராச்சும் இருக்கோமா? இன்ன வரைக்கும் குறைவுள்ள மனுஷங்க தான் நம்மளாம். அப்படி தானே? இந்த குறை எங்கேயாச்சும் ஆண்டவர் தத்துருமா பாஸ்ட்டு கொஞ்சம் தரிசனத்தை, அந்த தரிசனத்தில் கொஞ்சம் ஏதோ பார்த்தேன், நீங்கள் எங்கேயோ வெளியே போகிறேன்னு சொன்னோம், அதுக்கே வைத்த கலைக்கிறோம். அப்படி தானே? ஃபுல்லாக காணிச்சா நம்மளாம் என்ன ஆகுறது? நம்மளை பற்றி டெய்லி அன்னன்னைக்குள்ளதை அப்படியே கர்த்தர் வந்து டிவியில் போட்டாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். அவ்வளோதான், செத்தான். யாரும் கோயிலுக்கு வர மாட்டோம், சர்ச்சுக்கு வர மாட்டோம். அப்போ என்னென்னா, கர்த்தர் நம்மளுடைய சீக்கிரட் நம்மளை காட்டிலும் அதிகமாய் காக்கிறவர். நீங்கள் கூட உங்கள் வாயை விட்டு சொல்லிடுவீங்க உங்களோட சீக்கிரட், ஆனால் கர்த்தர் ஒரு காலத்தும் தம் பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டார். இன்ன வரைக்கும் நீ பலவீனமாரு, உன்னை விட்டு கொடுத்தது இல்லை. எங்கேயாச்சும் பாஸ்ட்டு நீ இதெல்லாம் பண்ண எங்கேயாச்சும் பகிரங்கமாக சொல்லிக்காரா? நல்லா எல்லா தப்பு பண்ணிட்டு வருவாங்க. கர்த்தருங்கன்னு சொல்லுவார், மகனே நீ ஆசீர்வாதமாக இருப்பேன், நீ பெருக பண்ணுவார். எனக்கு இப்படி கேள்வியெல்லாம் வந்திருக்குது. என்னோட நானும் இவன் தானே படத்துக்கு போயிட்டு இருந்தோம், இவர் பார்த்து ஆசீர்வாதிக்காருன்னு சொல்லி பார்த்தா அது காலப்போக்கில் வரும்போது தெரியுது தேவன் தம்முடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்கலாம். பர்சனலாக வச்சு நொறுக்கிடுவார்னு வச்சுக்கோங்களேன், அது வேற. ஒரு காரியத்துக்கு உட்காரும் போது முதல்ல சரிப்படுத்திட்டு வாம்பார். அப்போது கர்த்தர் நம்மளை எந்த இடத்துல விட்டு கொடுக்கறது இல்லை. நானே என்னுடைய கேரக்டரை, என்னுடைய குணத்தில் இன்ன வரைக்கும் பலவீனனாக இருந்தாலும் தேவன் வெளியில் இடத்த எங்கேயாச்சும் விட்டு கொடுக்க மாட்டார். எந்த மனுஷனுடைய குணம் எங்கே பார்க்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? பாஸ்டராக இருந்தாலும் சரி, நார்மல் பர்சனாலும் சரி, அவங்களுடைய குணம் எங்கே தெரியும் சொல்லுங்கள்? வாயத்தரம் சொல்லுங்கள், உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். ஒருத்தனோட ஒரிஜினாலிட்டி எங்கே தெரியும் சொல்லுங்கள்? வீட்டில் தான் தெரியும். பார்த்துருக்கீங்களா? செம்மையாக இங்கே வந்து பேசுவேன், வீட்டில் போனால் ஒய்ஃபுக்கு எனக்கு சண்டை வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இதை போய் பேசிட்டு சமூகத்தில் உட்காந்து வார்த்தை வருமா? ஆண்டு மறுபடியும் உட்கார சொல்லுவார், முதல் நீ ஆயத்தமாக, நீ முதல்ல ரெடியாக, இந்த குணம் மாறுது, இது ஒரே நாளில் மாறாதுங்க, இது ஜீன்லேருந்து வந்தது, இது கர்த்தருடைய வார்த்தை வந்து 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 பேசி 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 நாளாகும். ஒரு குணத்தை விடுறதுக்கே எனக்கு ஒரு வருஷங்கள் ஆயிரும் ஒவ்வொரு மனுஷனுக்கும். அப்படி தானே? இன்ன வரைக்கும் நம்ம விட முடியாத நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, நம்ம ஜீனில் வந்தது. இது கேட்டால் எனக்கு எங்கள் அம்மா பேசுவாங்க ஃபஸ்ட்டு, அதனால எனக்கு அந்த குணம் இருக்குது. அப்போ எப்போ மாறும்?
நான் மாற்றிக்கொள்ள என் பிள்ளைக்கு அது தொடர்ந்து போகும். அப்போ என்னுடைய காலத்தில் என்ன செஞ்சணும், அது சரிப்படுத்தப்படும். அது எங்கே சரிப்படுத்தப்படும்? தேவ சமூகத்தில் வைத்தால் தான் சரிப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய நாவு எப்போ பரிசுத்தமாகும்னா, தேவனுடைய வார்த்தையை பேச பேச, வார்த்தையை தியானிக்க தியானிக்க, வார்த்தையை வாசிக்க வாசிக்க தான் என்ன செய்வான், பரிசுத்தமாக்கப்படுவான். அது இல்லாத பட்சத்தில், வார்த்தையை நீங்கள் படிக்காத பட்சத்தில், நான் ஜெபம் மட்டும்தான் படிப்பேன்னு சொன்னீங்க, நான் ஜெபம் மட்டும் தான் பண்ணுவேன்னா, கர்த்தரும் உனக்கு ஜெபத்தில் மட்டும்தான், கனவுல மட்டும்தான் காணிப்பார், கையளிக்க மாட்டார். பார்த்துருக்கீங்களா? நம்மளுக்கு வந்து வேதத்தை படிக்கணும் அவ்வளோ கஷ்டம். ஜெபம் வேணால் பண்ணுவோம் பாஸ்டர், 1 மணி நேரம் பண்ணுவோம் பாங்க, 1 மணி நேரம் உட்காந்து தூங்கிடுவோம், அது வேறு விஷயம். காலைல பார்த்துருக்கீங்களா? நான் நைட் ப்ரேயரில் போன வாரத்தில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்ன ஒரு 7 நாள் என்னுடைய தேவ சமூகத்தில் இருக்குன்னு சொன்னார். நான் இது சாத்தியமே கிடையாது, கண்டிப்பாக தெரியும். 11 மணிலேருந்து காலைல 6 மணி வரை இது வாய்ப்பு இருக்கா? ஜெபிக்க முடியுமா? யாராவது ஜெபிக்க முடியுமா சொல்லுங்கள்? ஒருவேளை பல பெரிய பரிசுத்தவான்கள் இருந்திருக்கிறாங்க, அதெல்லாம் பெரிய சாட்சி இருக்குது. என்னுடைய வளர்ச்சிக்கு நான் சொல்கிறேன், அது நிற்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ போராட்டமாக இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து சரியாக 5 மாதம் 6 மாதம் ஆகுது என்னுடைய கர்த்தர் எனக்கு ஊழியத்தை கொடுத்து. ஆனால் அதுக்கு முன்னாடி ஊழிய அழைப்பு இருந்துச்சு. ஆனால் ஊழியத்தை தொடங்கினதுக்கப்புறம் 6 மாதம். இந்த 6 மாதத்துக்கு கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார், இப்படி செய்யும்பார். அப்போ 7 நாள் என் சமூகத்தில் இரவில் நைட்டு உட்காரும்பார். அது நமக்கு பெரிய போராட்டமாக. நானும் ஃபஸ்ட்டு திங்கக்கிழமை உட்காந்துட்டேன். கரெக்டாக 11 மணிக்கு உட்காந்தேன். ஒரு 1 மணி நேரம் அப்படியே பயங்கரம் பைபிள்லாம் படித்தேன். அடுத்த 1/2 மணி நேரம் கொஞ்சம் நேரம் ஜெபிச்சேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே தூக்கம் வந்துச்சு, அது நடந்து போயிடலான்ட்டு. அடுத்த 2 மணி நேரம் தூங்கிட்டேன். இது எனக்கு தூங்கிட்டு மறுபடியும் பார்த்தா 3:30 ஆகி போச்சு. சரி பார்த்துலாமல் மறுபடியும் பார்க்க அப்படியே போச்சு. ஒரு 3 நாள் இதே பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணேன். 4வது நாள் கர்த்தர் உட்கார வச்சார் கிருபையாய். 4 மணி வரை உட்கார வைத்தார். அது எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியாது. ஆவியானோட அந்நிய பாஷையில் பேசி அவருடைய வேதத்தை தியானிச்சுட்டே இருந்தார். எனக்கு நேரம் போனே தெரியல. 7வது நாள் வந்துச்சு, என்னை கர்த்தர் நிற்க பண்ணினார். ஹல்லேலூயா. முழுசாக அவருடைய சமூகத்தில் நான் அந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடிந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய ஒரு பிரேக் த்ரோ, ஊழியத்தில் அடுத்த கட்டத்துக்கு எனக்கு கர்த்தர் கொண்டு போனார். என்றைக்குமே கர்த்தர் ஒரு காரியத்தை உன்கிட்ட கொடுக்க போகிறான்னா அதுக்கு முன்னாடி ஒரு கட்டளையை கொடுப்பார். ஒரு காரியத்தை சும்மாலாம் ஒன்று கொடுக்க மாட்டார். நீங்கள் எந்த ரிஸ்க் எடுக்காமல், நம்ம தேவன் எப்படி தெரியுமா, கைகளை நம்ம என்ன செய்வோம், போருக்கு நம்மளை தான் பழக்குவிக்கிற கர்த்தர். நம்மளை தான் சில ஃபைட்டை வந்து அவரே பண்ணுவார், சில நேரத்தில் நம்மளே ஃபைட் பண்ண வைப்பார். அப்படி தான் நமக்கு தேவன் உருவாக்கார். எல்லாமே அவர் பண்ண மாட்டார். லாசரை உயிர்ப்பிக்கிறது கர்த்தர் தான் வரணும். ஏன் சொல்லுங்க? உயிர்ப்பிக்கிறது அவரால் தான் முடியும். அப்படி தானே? ஏன்னா மறிச்சு 4 நாள் ஆச்சு. யூதனுடைய ஒரு நம்பிக்கை இருக்குது, எந்த மனுஷன் மறிச்சானா 3 நாள் உயிரோடு தான் சுற்றிட்டு இருப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் உடைச்சார். 4வது நாள் தான் கர்த்தர் உயிர்ப்பிச்சார். ஏன்னா சில விஷயத்திற்கு, சில காரியத்துக்கு கர்த்தரே வந்து யுத்தம் பண்ணுவார். சில நேரத்தில் நம்மளை யுத்தம் பண்ண வைப்பார். சில நேரத்தில் மகிமை யுத்தம் பண்ணும். சில நேரத்தில் வார்த்தையை வச்சு அறிக்கை செய்யும்போது அந்த காரியத்தை நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ ஆவியானவர் நம்ம சில நேரத்தில் என்ன செய்கிறாரு, நம்மளை பழக்க வைக்கிறார். அப்போ எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரை கூப்பிட முடியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம உருவானதான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம வேற யாருக்கு சொல்லிக் கொடுப்போம்? முதல்ல நம்ம குடும்பத்துக்கு நம்மளை ஊழியக்காரனாய் கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. உன் வீட்டில் இருக்கிற நீ எங்கேயோ ஊழியம் இல்லை, நம்மளாம் வந்து எல்லாத்துக்கும் நினைக்க என்ன, எல்லாத்துக்கும் ஆசை எப்படி தெரியுங்க, இங்கே நல்லா பாட்டு படித்தாங்கன்னா நானும் இதேமாதிரி ஆராதிக்கணும் மனசுக்கு ஆசை வரும் தெரியுமா? எனக்கு மட்டும் மைக்கே கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாங்கன்னா நான் இந்த பாட்டில் அடி கற்பனையெல்லாம் பண்ணிட்டு வருவோம். கீபோர்டு போட்டோம், நம்ம அவங்க ஒரு போர்டில் போட்டிருப்பாங்க, நம்ம ஒரு சைடில் படிச்சுட்டு இருப்போம். இது எவ்வளோ இருக்குதுமா? இது கூட கிருபை. சரியாக ஒரு ஆராதனையை சரியாக நடத்துறது கிருபை. அது உடனே வந்துடாது, அது கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் அது ப்ராக்டிஸ் பண்ண வைப்பார், கர்த்தரே கற்றுக் கொடுப்பார். அப்போ சின்ன சின்ன காரியம் கூட கர்த்தர் தான் கற்றுக் கொடுக்கணும். அப்போ நம்ம எங்கேருந்து பார்க்குறோம்? அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஆயத்தம் ஆகணுங்கிறது இருக்குது. அப்போ தேவ சமூகத்தில் அதிகாலையில் எழும்பி என்ன செய்யணும், ஆயத்தமாகி போகணும். ஆயத்தமாகி போகிறது என்ன செய்ய முடியும்? அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா மோசைக்கு அதுக்கப்புறம் எல்லா காரியத்தையும் அவங்க நடத்துறதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து, ஒன்றுமில்லாத மனுஷன் இல்லையா, அவனுக்கு கர்த்தர் எங்கே வெளிப்பட்டார்? அது ஃபஸ்ட்டு ஆண்டவர் எங்கே மோசையிட்ட வெளிப்பட்டார்? முட்செடியில். இப்போ உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் எங்கே வெளிப்பட்டார்? கர்த்தருடைய வார்த்தை முதல் உங்கள் காதில் எங்கே கேட்டீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிச்சுவேஷனில் கேட்டிருப்பீங்க, அப்படி தானே? வேலை செஞ்சுருப்பீங்க, அங்கே ஏதாவது ஒரு அக்கா சொல்லியிருப்பாங்க, இல்லை ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, அதில் சொல்லியிருப்பாங்க, இல்லை யாரோ ஒரு கூட ஃப்ரெண்ட்ஸு கூட போயிருப்பீங்க, அந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் பேசியிருப்பாங்க, ஒருத்தர் வியாதியில் இருக்கும்போது ஜெபிச்சா நல்லா இருந்து சொல்லி போயிருப்பீங்க, அங்கே வியாதி சரியாக இருக்கும், அதுக்கு பிறகு ஆண்டவர் ஏற்றிருப்பீங்க. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் சந்திச்சிருப்பார். ஒருவேளை இன்ன வரைக்கும் உன்னை கர்த்தர் சந்திக்கலைன்னா உன்னை சரிப்படுத்திக்கோ. கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார். நீ ஆயத்தமாகுன்னு சொல்கிறார். ஏன்னா யுத்தத்துக்கு காலம் கடைசியாக இருக்கப்பட்டதினால் மாம்சமான யாவர் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேங்கிறார். நீ என்ன உனக்காக உழைச்சி ஓடா தேஞ்சு உன் ஃபேமிலிக்கு நீ சேர்த்து வைக்கிறதெல்லாம் என்ன செய்யாது, புரோஜனம் அல்ல. கர்த்தர் நிமித்தம் பாட அனுபவிக்கிறது தான் மேன்மை. யாராச்சும் கிறிஸ்துவ நிமித்தம் பாட அனுபவிக்கிறீங்களா? நாம கிறிஸ்துவ நிமித்தம் என் தேவனுக்காய் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது எல்லாமே என்ன செய்யணும், ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருப்பார். என் பிள்ளைங்க எனக்காக இவ்வளோ ஓடுறாங்கன்னு. எத்தனையோ பேர் இந்த இடத்துல கிருபையாய் நான் நிற்க முடியாதுன்னு தெரிஞ்ச இடத்துல கர்த்தர் உங்களை அவருடைய வார்த்தையில் கொண்டு உங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறார். வார்த்தை தான் என்னை வாழ வைக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அன்ற வார்த்தைலாம் நீ என்னைக்கும் மறைச்சிருக்கக்கூடியவா, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்திக்கிட்டு இருக்குது. இந்த வார்த்தை தான் உன்னையும் குடும்பத்தையும் வாழ வைக்குது. எத்தனையோ நாள் இந்த குடும்பத்தோடு நீ பிரிஞ்சு போயிடலான்னு நினச்சிங்க, ஆனால் என் தேவன் நீ அங்கே இரு, பொறுமையாக இரு, நான் யுத்தம் பண்ணு, உனக்காக நான் யுத்தம் பண்ணு, நீ அமைதியாருன்னு சொல்லி பேசுனால தான் இன்ன வரைக்கும் அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ கர்த்தர் சில நேரங்கள் நமக்காக நீதி செய்ய மாட்டேக்காருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது.
கத்தர் ஏற்ற காலத்தில் இந்த மனுஷனுக்கு யார் என்ன நீதி வேணுமோ அது கத்தர் செய்வார். மனுஷன் நீங்கள் செய்யாதீங்கிறாரு. சில நேரத்தில் இன்ன வரைக்கும் ஃபைட் பண்ணுறீங்கிற அந்த ஃபைட்டில் நீ பண்ணாத, நான் உனக்காக ஃபைட் பண்ணுவேங்கிறாரு. நீங்கள் ஃபைட் பண்ணீங்க தோத்துருவீங்க. உங்கள் சுயபலத்தில் போய் நிற்காதீங்க. ஆவியானுடைய ஆலோசனை மட்டும் செய்யுங்க. கத்தர் சொன்னால் அதுக்கு ஏற்றபடி ஜெபத்தில் மட்டும் வச்சிருங்க. கர்த்தர் வல்லமையாக உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்களுக்கு முன்னாடி உங்களை துரத்தியவர்கள், உங்களை அடிமைப்படுத்த நினைச்சவங்க எல்லாத்தையும் நினைச்சவங்க வந்தவங்க ஒரு வழி வந்தவங்க 7 வழியாய் திரும்பி போவார்கள்னா. அப்போ இன்ன வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் சில சிறையிருப்புகளை மாறலன்னு காரணம் என்னன்னா நம்ம தேவ சமூகத்துக்கு போகலைங்கிறது தான். அப்போ அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருக்கிற காலத்தில் கர்த்தர் சொல்கிறத கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி தானே? அவர் உயர்த்துற வரைக்கும் பொறுமையாக இருக்குதான் ஆகணும். வேறு வழி இல்லை. நம்ம கூட இருக்கவங்க அத்தனை பேர் எழும்பி நிற்பாங்க. நம்மளை பார்த்தா வாழவே இல்லையாண்டவர், அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாதவங்க. என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு செடி வைக்கிறோம்னா செடி வச்சு தண்ணி ஊற்றுறோம்னா செடி ஃபஸ்ட்டு வளருமா களை அதிகமாக வளருமா? எது சீக்கிரம் வளரும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? களை தான் வளரும். ஆனால் செடி வச்சவனுக்கு தான் தெரியும் இதில் எது யூஸ் இல்லாதுன்னு. காலம் வரும், அந்த கிளைகளை யார் பிடுங்கி போடுவா? அந்த நட்டவன் என்ன செய்வான்? அதை செடியை நட்ட மனுஷன் நினைஞ்சிருவான். அதெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு செடியை மட்டும்தான் பாதுகாப்பான். அதான் கர்த்தர், நம்ம கர்த்தர். உன்னுடைய வளர்ச்சி ஒருவேளை தாமதமாக இருக்கலாம், ஆனால் தரமாக இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறார். நான் உருவாக்குறது கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும், ஆனாலும் அது தரமாக இருக்கும், அது குவாலிட்டியாக இருக்கும். அது நான் அதை கனியை புசிக்கக்கூடிய மரமாக தான் வச்சுருப்பேங்கிறார். அப்போ அதெல்லாம் சில பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி பயங்கர க்ரோத் ஆகிருப்பாங்க. அந்த சபைக்கு போனேங்க, அந்த வார்த்தை கேட்டுங்க, அவர் சொன்னதெல்லாம் அறிக்கை பண்ணியிருக்கேன்னா புரியுது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் என்ன தான் ஆசீர்வாதம் அது பிரயோஜனம் இல்லை. நீ சரியில்லாத பட்சத்தில் உனக்கு ஒரு ஆசீர்வாதம்னா எச்சரிக்கையாக இருக்கும். நான் உண்மை இல்லாத மனுஷன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்குதுன்னா இது கர்த்தர் கொடுக்கறது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். ஆண்டவர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அது பரிபூர்ணம் இருக்கும். நான் உண்மை இல்லைன்னா ஒரு ஆசீர்வாதம்னா அப்போ என்ன செய்யணும்? அது கவனமாக இருக்கும். என்றைக்குமே நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம சபைக்கு நிறைய கூட்டம் வந்தால் நமக்கு ஒரு என்ன வரும் தெரியுமா? நம்ம சரியாக நடத்துகிறோம். அப்படியே இல்லை. கர்த்தர் இந்த இடத்துல இருக்கணும். இந்த ஊழியக்காரன் மாறிடுவேன், இதுக்கு வர மனுஷங்க நிறைய மாறிடுவாங்க. ஆனால் வார்த்தை கர்த்தருடையது இல்லை இல்லையா? இன்றைக்கி எத்தனையோ ஊழியர்கள், இதில் சொல்லப்பட்ட எத்தனையோ வேதத்தில் இருக்கிற மனுஷர்லாம் இன்றைக்கி இல்லை. ஆனால் அந்த வார்த்தை ஜீவனோடு இருக்குது. அப்படி தானே? இந்த வார்த்தையை பேசுகிறத இன்றைக்கி நான் பேசுகிறேன். இனி ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல நம்ம இருப்போம், இந்த பூமியில் பண்ணால் தெரியாது. ஆனால் இந்த வார்த்தை இனி ஒரு மனுஷன் பேசுவோம். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. உன் வாழ்க்கையில் அந்த வார்த்தை வரும்போது நீ ஜீவனோடாய் மாறி விடுவீங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை செத்த நிலைமையில் உன் கேரக்டர் இருக்கும்னா அந்த கேரக்டரை கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். நிறைய கேரக்டர் நீ மனுஷனை பார்த்து விட்டுட்டேங்கிறாரு. உன்னுடைய நல்ல இறக்க குணத்தை நீ இழந்துட்டேங்கிறாரு. அவன் எனக்கு செய்யலை அதனால நான் மாறிட்டேன்னு நினச்சேன். ஆனால் அது உன்னுடைய குணம். கர்த்தர் டிஃபால்ட்டாக வச்சு இந்த கேரக்டர் நீ எனக்கு விட்டுட்டேங்கிறாரு. நீ முன்னாடி ஓடி போய் நிற்ப, எதனால இப்போ போக மாட்டேங்க. நம்ம கவனமாக இருப்போம். கர்த்தர் நன்மை செய்ய வைக்கிறாரு, அதனால பாடு வருதா, அதோடைய மேன்மை கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. உங்களை ஒருவேளை யூஸ் பண்ணிட்டு யார் போனால் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. உங்களை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காலம் கர்த்தர் வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். யாரெல்லாம் உன்னை மிஸ்யூஸ் பண்ணாங்களோ அத்தனை பேர் உங்கள்கிட்ட கர்த்தர் கொண்டு வந்து தீர்வார். ஹல்லேலூயா. அதனால நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய கேரக்டரை விட்டுறாதீங்க. உன்னுடைய குணம் செத்துருக்குங்கிறாரு. சில காரியத்தில் உங்கள் குணம் கேரக்டர் செத்துருக்குங்கிறாரு. இந்த குணம் வரணும்னா தேவ சமூகத்துக்கு போகணும். ஆரோனுடைய கோல் துளிர்க்கிறது எப்படி? தேவ சமூகத்தை எல்லா கோலும் தான் வச்சாங்க, ஆனால் ஆரோனுடைய கோல் மட்டும் தான் நினைச்சு துளிர்த்தது. ஆமே. அப்போ துளிர்க்கணும்னா நீ என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் போகணும். அப்போ தேவன் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். இப்படி பண்ணு, இதை செய், இந்த வார்த்தைகள். இன்னைக்கு சபையில் ஆராதனை நடக்க அந்த வார்த்தை உனக்கு தான். நம்ம ஆளுகளுக்கு ஒன்று தெரியுமா? பிசாசு என்னைக்குமே வார்த்தை நமக்குள்ள நோக்கி வரும்பொழுது சொல்லுவான், இந்த வார்த்தை எனக்கு இல்லை இவங்களுக்குன்னு சொல்லுவோம். அப்போலாம் வரும்போது தான் கவனமாக இருக்கணும். இந்த வார்த்தை எனக்குன்னு எடுத்துக்கொள்ளாமல் அவங்களுக்கு தான் நீங்கள் என்னைக்காச்சும் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவுமே நம்ம வழி கொஞ்சம் என்ன சொல்லுவோம், மாறுறோம்னு அர்த்தம். அப்போ வார்த்தை வரும்பொழுது சும்மா அந்த இடத்துல வார்த்தை வராதுமா. யாருமே தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ஊழியக்காரனோ எந்த மனுஷனை எப்படியோ நான் பேசிட்டு போகக்கூடிய ஸ்தலம் இது கிடையாது. இங்கே எப்படிப்பட்டவனா தான் சரி, இந்த இடம் கர்த்தர் மாற்றி விடுவார். ஏன்னா பலிபீடத்தில் வைக்கிற எல்லாமே என்ன செய்வோம், பரிசுத்தமாகும் என்று சொல்லிக்கிறார். அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே போய் எதை வைச்சாலும் சரியாமா, அது தொடர்றதெல்லாம் பரிசுத்தமாகும் இருக்கும். அப்போ என்னென்னா ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் வரும்பொழுது எப்பேற்பட்ட மனுஷனும் சரி, கர்த்தர் அவனை புடமிட்டு அவனை சரிப்படுத்தி தான் கொண்டு வருவார். சும்மா அங்கே வைக்க மாட்டார். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய வேல்யூ அவருக்கு தெரியும். எவ்வளோ பிரயாசத்தில் வராங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஒரு மனுஷன் தான் ஆண்டோடைய வார்த்தையை எதிர்பார்த்து வருவான். ஆனால் அந்த ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் இரவும் பகல் உட்கார வச்சிருவார். சும்மா வார்த்தை வராது. ஒருவேளை நீங்கள் மாம்சியம் நான் அதாவது டீச் பண்ணுறது வேறு, ரேமா வர்றது சும்மா வராது. ஆவியானவர் கொடுத்தா மட்டும்தான் அந்த வார்த்தை உனக்குள்ளே போகும். நான் பேசி உங்களை சந்தோஷப்படுறதுக்கு நிறைய வார்த்தைகள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒருத்தவங்க மனுஷங்க தான் வளருவான். அந்த செடி தான் வளரும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இல்லாத மரம் என்ன செய்யாது, வளராது, அது கனி கொடுக்காது. வளரலாம் ஒருவேளை. இன்னைக்கு வெளிப்படையாக நீங்கள் பார்க்குறதெல்லாம் வெளிப்படையான வளர்ச்சியை தான் எதிர்பார்க்கணும். அப்படி தானே? இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவலாக வளர்றது யாருமே விரும்புறது. வெளிப்படையான ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தர் கூட ஒருத்தர் இருந்தாமனாலே ஆசீர்வாதம். எனக்கு ஒரு மனுஷன் சொன்னால், இந்த சபைக்கு போனால் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், இல்லைன்னு நீ சபையில் இருக்கக்கூடாது, அப்போ வளர்ச்சி இல்லைன்னு சொன்னால், அந்த மனுஷனுக்கு தெரியலை. ஆனால் காலப்போக்கில் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நல்ல மரம் என்ன செய்யாது, கெட்ட கனி கொடுக்காது. அப்போ கர்த்தர் கொடுக்குற மரம் சாதாரணமாக வளரவும் செய்யாது. நம்மளை ஈஸியாக வளர்த்துற முடியுமா சொல்லுங்கள்? நம்மளாம் எப்பேற்பட்ட ஆளுங்க இல்லையா? ஆர்டரை விடுன்னு சொன்னால் அதை தான் பிடிச்சிட்டு இருப்போம்.
எனக்கு விசுவாசத்தில் வாழ்றது கொஞ்சமாக தான் வாழும். ஆனால் வேலை செஞ்சு தானே பிரதர் சம்பாதிக்க முடியும். நம்மளும் முயற்சி பண்ணல. நம்ம என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, உன்னுடைய உழைப்பு உன்னுடைய பணம்னு என்னைக்காச்சும் நினச்சேன்னா அது வந்து மேலே வரவே முடியாது. கர்த்தர் கொடுத்த ஈவுன்னு என்னைக்கு நினைக்கிறியோ நீ மேலே வந்துடுவேன். அல்லேலூயா. காணிக்கு கொடுக்கும்போதும் கர்த்தர் கொடுக்கும்போது என்ன செய்யக்கூடாது? பாஸ்டமாக கொடுக்குறேன், சபை கொடுக்குறேன்னு கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. என் தேவனுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்ததில் மிகுந்ததாக கொடுத்தாரு, கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏசப்பான்னு தேவ சமூகத்தில் விதைக்கணும். அது மட்டும்தான் உனக்கு 1000 மடங்கு பலன் அளிக்குமே ஒழிய பாஸ்ட் முகத்தை பார்த்து கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. சரியா? அதனால தான் இந்த பேச்சுக்கெல்லாம் வரும். நான் வந்து இவ்வளோ காணிக்கு கொடுத்தேன், அவ்வளோ. கர்த்தருக்கு கொடுங்க. உங்களால் 1 ரூபா தான் கொடுக்க முடியுமா, அது ஒன்றையும் கர்த்தருக்கு கொடுங்க. நீ 1000 கொடுக்க நீ மனுஷனை பிரியப்படுத்த வேண்டாம். உனக்கால முடியுமா? 1 ரூபா தான் கொடுக்க முடியுமா, அதோட பூரணமாக கொடுங்க, மன நிறைவோட கொடுங்க. உன் இருதயத்தை கொடுக்குறியா, கர்த்தருக்கு முழுமையாக கொடு. அண்ணால் இணைஞ்சாங்க, அவனோட இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள்னு சொல்லுது. அண்ணே எத்தனை மணி வர? சரி, ஒரு லாஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும். சாமுவேல் மட்டும் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு போயிருந்தேன். சாமுவேல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க, 1 சாமுவேல் மட்டும் எடுத்துக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை மட்டும் படிங்க. அந்த 1ஆம் வசனத்தை படிங்களேன். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அவனுக்கு ஏரோகாமின் புத்திரன். அவ்வளோதான் சார், போதும். இந்த சந்ததி சாமுவேல் ஆக்சுவலாக என்னன்னா, அது என்ன கோத்திரம் தெரியுமா? சாமுவேல் எந்த கோத்திரத்துலேருந்து வந்தவர் சொல்லுங்க? லேவிய கோத்திரம். என்ன? லேவியர். அப்போ லேவிய கோத்திரத்தில் கர்த்தர் இதில் இந்த மனுஷனை யாருன்னா எல்கானா இருக்கார் இல்லைங்களா? எல்கானா வந்து அந்த லேவியர் கோத்திரத்தில் வருவார். அப்போ இந்த கோத்திரத்தை வந்து கர்த்தர் இவங்களை தெரிஞ்சு கொண்டதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் பேசுனாங்க தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? அதில் வந்து என்ன செய்யணும்? பூமி 2 வளர்ந்து என்ன செய்யும்? மொத்தமாக உள்ள இழுத்துக்கும். அப்படி தானே அந்த கோத்திரத்தில் வந்த மனுஷன் தான் அந்த சாமுவேல். அப்போ அந்த சாமுவேலை கர்த்தர் தெரிஞ்சு கொள்ளும் போது ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே யாரும் போயிட முடியாது. ஆசாரியர்கள், அதாவது யூதர்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். லேவியர்கள் என்றால் யூதர்களுக்கு, யூத கோத்திரத்தில் பிறந்த ஆசாரியர்களுக்கு பணிவிட செய்கிற வேலை தான் அந்த லேவியர்களுடைய வேலை. இவங்க எங்கே இருக்கணும்னா பிரகாரத்துக்கு வெளியில் தான் இருக்கணும். இவங்க வேலையை தான். அந்த சாமுவேலை கர்த்தர் எங்கே தெரிஞ்சு கொண்டார்னா, அண்ணால் வந்து என்ன செய்வாங்க, இந்த கூட்டத்தில் வந்து ஒரு சிறு கூட்டத்தில், அது பிரிஞ்சு போன ஒரு கூட்டத்தில் உள்ளவங்க தான் அந்த சாமுவேலுடைய தாய் தகப்பன்மார்கள். அந்த கூட்டத்தில் வந்தவங்க தான். அப்போ இந்த அதாவது ஆண்டவர் பிரிக்கலை. இந்த மனுஷர்கள் யூதர்கள் நினைஞ்சாங்கன்னா இவங்க வந்து ஆண்டவருக்கு ஆகாதவர்கள்னு சொல்லி இவங்களை தள்ளி வச்சாங்க. அப்போ அதுலேருந்து வந்த மனுஷன், அந்த கோத்திரத்தை வந்தவங்க தான் எல்கானா சந்ததி. இந்த எல்கானா சந்ததியில் கர்த்தர் இணைஞ்சார் சாமுவேலை. இவங்க வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகாத தீட்டுள்ள மனுஷர்கள். அப்போ அந்த மனுஷனை கர்த்தர் இந்த மகளுடைய விசுவாசத்தை கண்டு பலிபீடத்து உள்ளே போக வச்சாங்க. எப்படி தெரியுமா? அவங்களுடைய விசுவாசம். அண்ணால் ஜெபிக்கும் பொழுது ஏலி வந்து சொல்லுவார், நீ என்ன குடிச்சு வெறிச்சு கொண்டு பேசிட்டு இருக்கியான்னு கேட்போம். வாயில் மட்டும் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவா, அப்படி என் இருதயத்தை நான் ஊட்டிட்டேன், கிளேசத்தினால நான் பேசுகிறேன்பாங்க. அப்போ என்னென்னா, ஆண்டவர் சாமுவேலை கொடுத்துட்டு சாமுவேலை போல பெரிய தீர்க்கதரிசி இல்லைன்னாரு. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி 7 ஊழியங்களை செஞ்சுருந்தார். அதே மாத்திரம் இல்லை, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகிறது வந்து சாதாரணமாக எல்லாரும் போயிட முடியாது. ஏலிக்கிட்ட ஆண்டவர் பேசுவார் தெரியுமா? 3 முறை பேசுவார். ஏலி இல்லை, சாமுவேல்கிட்ட பேசும்போது ஏலி உள்ளதாக இருப்பார். ஆனால் தேவன் சாமுவேலை லாஸ்ட் டைமில் சொல்லுவார், சாமுவேல் தன்னுடைய ஸ்தானத்தில் போய் படுத்திருந்தான்னு சொல்லுவார். அப்போ யாருமே திரைச்சீலைக்குள்ளே போக முடியாது. அப்படி ஒருவேளை ஒரு பிரதான ஆசாரியன் அல்லாத யார் உள்ளே போவாங்கன்னா மறிச்சிருவாங்க. அப்போ அவனுக்கு என்ன செய்வாங்கன்னா பின்னாடி அந்த சங்கிலியோ கயிறை கட்டி அனுப்புவாங்க. அப்போது இந்த சாமுவேலை கர்த்தர் உள்ளே அனுமதிச்சிட்டாரு. சாமுவேல் ஒரு நாள் காலையில் எழும்புனோடனே இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, இவன் திரைச்சீலையில், அதாவது கதவை திறந்துட்டு வரான், ஆலயத்தை விட்டு வெளியே வரான். கர்த்தர் அவனை அங்கீகரிச்சான்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய காரியத்தில் சாமுவேலை போல பெரிய தீர்க்கதரிசி யாரும் இல்லை. அநேக ராஜாக்களை உருவாக்குனவர், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணது யார்? சாமுவேல். அதே போல தான் நம்ம ஆண்டவருக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, எங்கேயோ இருந்தோம். நம்மளுடைய வார்த்தை நமக்குள்ளே வந்து அந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்தி பரிசுத்தவான்களாய் மாற்றி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரும் பரிசுத்தவான்கள் அல்ல, வார்த்தையை பெற 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 தான் நம்ம பரிசுத்தவான்களாக மாற முடியும். நிறைவான கிறிஸ்து நமக்குள்ள வரும்பொழுது தான் குறைவான மனுஷன் அவங்களுடைய சிந்தைகள் மாறும். நிறைவான இயேசு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கடைசி வரை இப்படி தான் இருப்பீங்க. அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்னா ஊழியம் செய்கிறதும் சரி, யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவான்னு சொல்லி. அப்போ அந்த ஒரு சபை இருக்குன்னா சபையில் கர்த்தர் உருவாக்குறாரு. இந்த உருவாக்குறதுக்கு என்ன செய்ய, நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும், விட்டு கொடுக்கணும். சபையில் வைக்கக்கூடிய எல்லா காரியத்திலும் கலந்து கொள்ளுங்க. ஏன்னா கடைசி காலமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? அறுப்புண்டு போயிடுவோம். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க மனுஷன்
பாக்கியவான். அதனால வார்த்தையின்படி நீங்கள் வாழ்வீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களை பூர்ண ஆசீர்வாதத்தோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, ஜெபிக்கலாமா? சமூகத்தை நாங்கள் வருவோன்னு ஆண்டவரே எங்களுக்காக செய்யக்கூடிய அநேக காரியங்கள் அது ஆண்டவர் நிலுவையில் ஒருவேளை இருக்குமானா இது வரைக்கும் நடக்கலைன்னா இன்னைக்கு நாங்கள் அதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்ய போகிற நன்மைக்காய் நன்றி 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 நன்றி. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீ செயல்படுவி உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரே எழச் செய்வீரென்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே ஆராதிப்பேன். ஆமென் ஆண்டவரே. அப்பா அந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அப்பா நீர் செய்ய வேண்டிய நன்மைகளும் ஆண்டவரே அவளுக்காக நீதி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் எனக்காக எதையும் ஆண்டவரே எதையும் செய்ய முடியும் ஆண்டவரே. வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. இந்த பூமியில ஒருவேளை எங்கள் சார்பில் நின்று ஆண்டவரே எங்களுக்காக பேசுகிறதுக்கு ஒருவேளை இல்லாமல் யாரும் மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம், பெரிய எங்களுக்கு செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஒருவர் உண்டு. என் தேவாதி தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எங்களுக்காக சார்பில் நின்று பேசுகிறவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக பேச போறதுக்காக நன்றி. வர நாட்களில் எங்களுக்காக செய்ய வேண்டிய நன்மைகளையும் எங்களுக்கு வர வேண்டிய கிருபைகளையும் எங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் எங்களை கொண்டு வந்து செய்வீர் நாங்கள் நம்பி உம் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக யாவை செய்து முடிப்பீர் என்று சொன்ன வார்த்தையை கொண்டு பிளஸ் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. வழி நடத்துவார் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் ஜீவன் நல்ல பிதாவே.